முதல் நாங்கள் பார்த்த செஷன் 3rd 4th செஷன்ஸ்ல வந்த பாடங்கள்ல சிலதுகள் வந்து விடுபட்டிருந்தது. அந்த சப்ஜெக்ட்ஸ்ல மிஸ் பண்ணியிருந்த சப்ஜெக்ட்ஸ்ல சிலதுகளை நாங்கள் இன்றைக்கு நான் கவர் பண்றதுக்கு இருக்கிறேன். அப்படியே அது கொஞ்சம் கலந்து வரும். அந்த இதில் சில நேரம் உங்களுக்கு 1-2 கேள்விகள் எக்ஸாம்ஸ்ல பார்த்துருக்கேன்னு வர்றது. இதை போல ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் அடுத்த இன்னொரு 2 கிளாஸ் இன்னும் அதோட முடியும் எதிர்பார்க்குறேன். 2 அல்லது 3 கிளாஸ்ல முடியலாம். அதுக்கிடையில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் நான் அதோடையும் அந்த டைமுக்குள்ள கவர் பண்ணுவேன். இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் போன முறை நாங்கள் எலக்ட்ரானிக் பேங்கிங் ஆக்ட் பார்த்து நாங்கள் நினைக்கிறேன். இதில் பார்ப்போம் சில சப்ஜெக்ட்ஸ் வந்து சில கேள்விகள் உங்களுக்கு கேட்கலாம், கோட் சம்பந்தமான சில கேள்விகள் வரலாம். அதே போல இந்த டெஸ்டேட் இன்டெஸ்டேட் சொல்ற, அதாவது மரண சாசனமற்ற சொத்துக்களை எப்படி கையாள்றது, நோமினேஷன் நியமனங்கள் எப்படி மேற்கொள்ளலாம், ஒரு ஆள் இறக்க முதல் தான் இறந்தா பிறகு தன்னுடைய வங்கியில் இருக்கிற பணங்கள் சொத்துக்களை எப்படி இறந்தா பிறகு யாருக்கு செய்யறவனும் நியமனம் செய்யறது, அல்லது இறுதி விருப்பாவணம்னு சொல்றது, லாஸ்ட் வில்ன்னு சொல்றது சரிதானே. அப்ப அந்த அதுகளை வந்து இன்றைக்கு பார்ப்போம். அதுகளில் உள்ள சட்ட ரீதியான அதன் செயல்பாட்டு தன்மைகள் நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். முதலாவது நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். இதுக்கு பிறகு இந்த 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 இது முடிஞ்ச நேரம் இருந்தால் அந்த அபேண்டன் ப்ராப்பர்ட்டி என்று ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும், கைவிடப்பட்ட சொத்து. அது நான் முதல் பேங்கிங் ஆக்டோட சேர்க்கணும்னு மிஸ் பண்ணிட்டேன், அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். டைம் இருந்தால் அதை இன்றைக்கு டைம் மிஸ் இருந்தால் அதை நாங்கள் கண்டினியூ பண்ணோம், இல்லை அடுத்த கிளாஸ்ல அதை பார்க்கலாம் அந்த அபேண்டன் ப்ராப்பர்ட்டியை. அப்ப முதலாவது கார்னிஷி ஆர்டர் என்று சொல்றது, வங்கி கணக்குகளில் நீதிமன்ற கட்டளை, கார்னிஷி ஆஃப் பேங்க் அக்கவுண்ட்ஸ். இப்போ கார்னிஷி ஆர்டர் என்று சொன்னால் என்னென்று பார்ப்போம். ஒரு வங்கியாளரின் அறிவுறுத்தல்களை தவிர்த்து ஒரு வாடிக்கையாளரின் பணத்துடன் பங்கெடுக்க எந்த ஒரு வங்கிக்கும் உரிமை கிடையாது என்பது நன்கு நிறுவப்பட்டுள்ளது. இந்த ஒரு வங்கியாளரின் அறிவுறுத்தலை தவிர்த்து ஒரு வாடிக்கையாளரின் பணத்துடன் பங்கெடுக்க ஒரு வங்கிக்கு உரிமை கிடையாது என்பது நன்கு நிறுவப்பட்டுள்ளது. இதை சொல்லிக்க நான் போன கிழமை நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன், ஒரு மினிஸ்டர் சொல்லியிருந்தார், பேங்குகள் வந்து வாடிக்கையாளர்களுடைய கணக்குகளில் தாங்கள் நினைச்ச பாட்டுக்கு பற்று வைக்க முடியாது, அதுக்குரிய சட்டங்களை தாங்கள் வரைஞ்சு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியும் சொல்லப்பட்டுச்சது. அதாவது பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் சம்மந்தமாக தான் அதை அவர் மீன் பண்ணியிருக்கிறார் நினைக்கிறேன். புதுசாக சட்டம் வரும் என்று சொல்லப்படுது. அப்போ அடுத்த இந்த சோதனை பாஸ் பண்ணாட்டி அந்த சட்டத்தை நேரம் அடுத்த முறைக்கு சேர்க்க வேண்டி வரும், அடுத்த நவம்பர் எக்ஸாமுக்கு. இப்போ பார்ப்போம். இதை ஒரு வாடிக்கையாளர் அறிவுறுத்தலை தவிர்த்து ஒரு வாடிக்கையாளரின் பணத்துடன் பங்கெடுக்க ஒரு வங்கிக்கு உரிமை கிடையாது என்பது நன்கு நிறுவப்பட்டது. அதாவது கஸ்டமரின் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் ஒரு கஸ்டமர் பேங்க் அக்கவுண்ட்ல வந்து நாங்கள் அதை வந்து ஒரு அதுல வந்து பங்கெடுக்கன்னு சொல்றது, அந்த அக்கவுண்ட்ல நாங்கள் பற்று வைக்கவோ அல்லது அதை நிப்பாட்டி வைக்கவோ இந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லப்படுகிறது. எவ்வாறாயினும் நீதித்துறையின் செயல்முறை ஒரு வங்கியை அதன் வாடிக்கையாளருக்கு முன்னறிவிப்பின்றி அவ்வாறு செய்ய நிர்பந்திக்கும் என்பது சமமாக நன்கு நிறுவப்பட்டிருக்கிறது. வைத்திருக்கவன பாருங்க. எவ்வாறாயினும் நீதித்துறையின் செயல்முறை, அதாவது கோர்ட்ஸ் இன் ஆபரேஷன் ஆஃப் என்ன சொல்றது, ஜுடிஷியல் சிஸ்டம், இந்த நீதித்துறையின் செயல்முறை வந்து ஒரு வங்கி அதன் வாடிக்கையாளருக்கு முன்னறிவிப்பு, அதாவது கஸ்டமருக்கு தெரியாமலேயே அவருடைய கணக்குகளை வந்து முடக்கிற செயல்பாட்டை வங்கிகளுக்கு ஏற்படுத்துது. அதாவது வங்கியை வந்து நிர்பந்திக்குது நீதிமன்றம், அந்த கணக்கை வந்து கட்டளை பிறப்பிக்குது. அதை வந்து
நிர்வகிக்கும் என்பது சமமாக நன்கு நிறுவப்பட்டுள்ளதாக தெரியும். உங்களுக்கு நடந்திருக்கண்டு. இது போன்ற சந்தர்ப்பங்களில் வாடிக்கையாளரின் ஆணைக்கு மட்டுமே இணங்கி செயல்படுவது என்ற வங்கியின் சாதாரண ஒப்பந்த கடமை நீதிமன்றத்தின் உத்தரவால் மீறப்படுவதாக சட்டம் ஏற்றுக்கொள்கிறது. சட்டமே சொல்லுது, இந்த வாடிக்கையாளரோட வங்கி செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி வாடிக்கையாளர் உத்தரவுப்படி செயற்படணும்னு சொல்லி, ஆனா நீதிமன்றமே இப்ப சொல்லுது அந்த கணக்கை முடக்க சொல்லி அல்லது ஏதாவது செய்ய சொல்லிக்குள்ள சட்டமே ஏற்றுக்கொள்ளுது வங்கியின் சாதாரண ஒப்பந்த கடமை நீதிமன்றத்தின் உத்தரவால் மீறப்படுவதாக சட்டம் ஏற்றுக்கொள்கிறது. சரிதானே? இப்ப இந்த பார்த்தோம்னு சொன்னா இதுல அப்படி ஒரு பிரச்சனை வருது. இப்ப கார்னிஷி ஆர்டர் என்ன அப்படி என்று நாங்க பார்க்க படிக்கிட்டோம் என்றால், இது இந்த லீகல் டெஃபினிஷன் வருகுது. லீகல் டெஃபினிஷனை பார்த்து சிம்பிளா அதன் கன்செப்ட் என்ன அல்லது லீகல் டெஃபினிஷன் என்னன்னு பார்ப்போம். ஒரு தீர்ப்பு பெற்ற கடன் கொடுத்தவர், அதாவது ஜட்ஜ்மெண்ட் கிரெடிட்டர், கடன் கொடுத்தவர், தீர்ப்பு பெற்ற கடன் கொடுத்தவர் கடன் பெற்றவரின் ஜட்ஜ்மெண்ட் டெப்டர், கடன் பெற்றவரின் நிதிகளை வைத்திருக்கும் மூன்றாம் நபருக்கு எதிராக, சரிதானே, நிதிகளை வைத்திருக்கும் மூன்றாம் நபருக்கு எதிராக அப்பணத்தினை முடக்கி வைத்திருக்க பெற்றுக்கொள்ளும் சட்ட ரீதியான அறிவித்தல் கார்னிஷி கட்டளை எனப்படும். கார்னிஷியோட திருப்பி பாப்போம். ஒரு தீர்ப்பு பெற்ற கடன் கொடுத்தவர், சரிதானே, ஜட்ஜ்மெண்ட் கிரெடிட்டர், கடன் பெற்றவரின் ஜட்ஜ்மெண்ட் டெப்டர் நிதிகளை வைத்திருக்கும் மூன்றாம் நபருக்கு எதிராக தேர்ட் பார்ட்டி அப்பணத்தினை முடக்கி வைத்திருக்க பெற்றுக்கொள்ளும் சட்ட ரீதியான அறிவித்தல் கார்னிஷி கட்டளை எனப்படும். இதுதான் கார்னிஷி கட்டளை என்ற சட்டப்படியான வரைவிலக்கணம். அதாவது ஜட்ஜ்மெண்ட் கிரெடிட்டர் சொல்றேன்டா, இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு ஏ என்றவருக்கு கடன் கொடுக்கிறேன். அவர் தான் கடன் பெற்ற ஏ ஜட்ஜ்மெண்ட் டெப்டர், கடன் பெற்றவர். இப்ப ஏ என்னட்ட பெற்ற கடனை திருப்பி தரையில்ல, நான் கேட்கிறேன் தரையில, நான் போய் வழக்கு போடுறேன். வழக்கு போட்டால் எனக்கு தெரிய வருகிறது, இந்த வழக்கு போகிக்கான்னு தெரியுது, ஏ ஒரு பேங்க்ல, சரிதானே, சொல்லுவோம் ஏபிசி என்ற பேங்க்ல, அந்த பேங்க்ல ஒரு கணக்கை வச்சு நடைமுறைப்படுத்தி கொண்டு போறார். அந்த கணக்குல பணம் இருக்குது என்று எனக்கு சந்தேகம் இருக்கிறது, சரிதானே, என்ற கணக்கு சில பேர் நடத்தி கொண்டு போறாரு. அதைத்தான் சொல்றோம் மூன்றாம் நபர், அந்த வங்கிய மூன்றாம் நபர். அப்ப நான் நீதிமன்றத்துல சொல்றேன், இந்த ஏபிசி பேங்க்ல இந்த ஏக்கு கணக்கு இருக்கிறது, அந்த கணக்குல பணம் இருக்குது, அதுல இருந்து எனக்கு பெற்றுத்தர சொல்லி, அப்ப நீதிமன்றம் உத்தரவிடும் அந்த ஏபிசி பேங்கில இந்த ஏ இந்த கணக்கை முடக்க சொல்லி, சரிதானே, அந்த பணத்தை முடக்கி எனக்கு, அதாவது எனக்கு பணத்தை கொடுக்க வேணும். இதைத்தான் சொல்றது, இந்த கொடுக்க ஓடுறதான் சொல்றது கார்னிஷி ஆர்டர். இப்ப விளங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். திருப்பி பார்த்தால், ஒரு தீர்ப்பு பெற்ற கடன் கொடுத்தவர் கடன் பெற்றவரின் நிதிகளை வைத்திருக்கும் மூன்றாம் நபருக்கு எதிராக அப்பணத்தினை முடக்கி வைத்திருக்க பெற்றுக்கொள்ளும் சட்ட ரீதியான அறிவித்தல் கார்னிஷி கட்டளை எனப்படும். மூன்றாம் தரப்பினர் கார்னிஷி எனப்படுவார். அப்ப பேங்க் இதுல கார்னிஷி எனப்படுது. சட்ட நடவடிக்கைகள், அதாவது கடன்பட்டவருக்கு சொந்தமான சொத்தை முடக்குதல், கடன்பட்டவருக்கு சொந்தமான சொத்தை முடக்குதல் கார்னிஷ்மெண்ட் என்றும் அழைக்கப்படுகின்றது. இங்கிலீஷ்லயே போட்டேன்டாக்கு தமிழ் சொல்லி எங்க போடுறது தேடுறது. மூன்றாம் தரப்பினர் கார்னிஷி, அதாவது பேங்க இந்த நிலைமையில பேங்க கார்னிஷி என்றும் அவருடைய அந்த சொத்தை முடக்குதல் கார்னிஷ்மெண்ட் என்றும் அழைக்கப்படுகின்றது. பொதுவாக கார்னிஷி நடவடிக்கைகளுக்கு 2 நிலைகள் உள்ளன. அப்ப இந்த நடவடிக்கைக்கு 2 நிலைகள் உள்ளன. நீதிமன்றத்தின் முதல் உத்தரவு கார்னிஷி, அதாவது வங்கிக்கு அனுப்பப்பட்ட உத்தரவு என அழைக்கப்படுகிறது. சரிதானே? முதல் ஒரு உத்தரவு வங்கிக்கு அனுப்பப்படுகிறது. The first order from a court is called order nisi. order nisi என்று சொல்லப்படுகிறது. முதல் கட்டளை அனுப்பப்படுகிறது. இது வங்கி வாடிக்கையாளருக்கு, அதாவது தீர்ப்பு கடனாளி சொல்ல முன்னு பார்த்தோம் டெப்டர், ஜட்ஜ்மெண்ட் கிரெடிட்டர், செலுத்த வேண்டிய தொகை தீர்ப்பு கடனை,
அதாவது ஜட்மெண்ட் டெப்ட் திருப்திப்படுத்தும் போது ஏன் செலுத்தக்கூடாது என்பதற்கான காரணத்தை காட்டுமாறு கோரும். சரிதானே? அப்ப அவருக்கு இவருக்கு வந்து கடன் கொடுத்தவருக்கு கடன் கொடுக்க இவ்வளவு தொகை கொடுக்க வேண்டி இருக்குது, ஏன் அதை செலுத்தக்கூடாது காரணத்தை காட்டுமாறு நீதிமன்றம் கேட்கும். இதற்கு மாறாக வங்கி எந்த ஒரு நல்ல காரணத்தையும் தெரிவிக்கவில்லை என்றால் நீதிமன்ற உத்தரவை கட்டளை நிசியாக்கும். அதை வந்து ஒடராக்கு நிசியாக்குது. சரிதானே? இதன் மூலம் தீர்ப்பை முழுமையாக்கி தீர்ப்பு கடனாளிக்கு ஜட்மெண்ட் கிரெடிட்டர் கடன் கொடுத்தவருக்கு செலுத்தவும் பணத்தை அவர் சார்பாகவும் நீதிமன்றத்தில் வைப்பு செய்யுமாறும் வங்கிக்கு அறிவுறுத்துகிறது. அப்ப இது என்ன செய்யுது? இந்த தீர்ப்பை வந்து முழுமையாக்கி தீர்ப்பு கடனாளிக்கு, அதாவது கடன் கொடுத்தவருக்கு செலுத்தவும், அதாவது பணத்தை அவர் சார்பாக நீதிமன்றத்தில் வைப்பு செய்யுமாறு வங்கிக்கு அறிவுறுத்துகிறது. அப்ப இதைத்தான் வந்து கார்னிஷி ஆர்டர் வருகிறது. முதல் வந்து நீதிமன்றம் வங்கிக்கு அனுப்புது, இந்த இவருக்கு ஏன் இந்த கடனை வந்து நீங்க இதெல்லாம் திருப்திப்படுத்த ஏன் செலுத்தக்கூடாதுன்னு கேட்குது. அதுக்கு வங்கி வந்து காரணத்தை காட்டணும். காரணத்தை காட்டாம பேசாம இருந்தால் நீதிமன்றம் அதை கார்னிஷி ஆர்டர், ஜட்மெண்ட் என்னது நிசி ஆர்டர் ஆக்குது. தீர்ப்பை கொடுத்த உடனேயும் இந்த கார்னிஷி ஆர்டர் வங்கிக்கு எதிராக பிறப்பிக்கப்படுகிறது. இவ்வளவு பணத்தை வங்கிக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு வைப்பு செய்யும் அவருடைய கணக்கில் பற்றி வச்சேன்னு சொல்லி இதைத்தான் சொல்றது கார்னிஷி ஆர்டர் என்று வரும். சரிதானே? இரண்டுடன் பாய்ச்சிங்கன்னா விளங்கும். இப்ப பார்ப்போம். முதலாவது அதுல வந்து சொல்லப்பட்ட சுருக்கம் பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல சொல்லிக்கொண்டு போயிடும். கடன்கள் அல்லது செலுத்தப்பட வேண்டிய கடன்களை மட்டுமே கார்னிஷிட் செய்ய முடியும். இதுல கடன் என்று சொல்றது, அதாவது வாடிக்கையாளர் வந்து வங்கியில கணக்கில வச்சிருக்கிற பணத்தை சொல்றது, வங்கிக்கு அவன் கடன் கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க. நாங்க பார்த்துனாங்க பேங்க் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ல நாங்கள் பார்த்துனாங்க. ஒரு வாடிக்கையாளர் வந்து வங்கியில வைப்பு செய்யக்க வங்கி அவர்கிட்ட வந்து கடன் பெற்றதுன்னு சொல்லி, அதாவது வங்கி வந்து கடன் பட்டவரா மாறுது. அதைத்தான் நீங்க சொல்றோம் கடன் என்று சொல்லி. இதுல வருது அந்த வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்க. கடன்கள் அல்லது செலுத்தப்பட வேண்டிய கடன்களை மட்டுமே கார்னிஷிட் செய்ய முடியும். அதாவது இந்த இதுல நான் சொன்ன உதாரணத்துக்கு, நான் வந்து ஏ என்றவர் கடன் கொடுத்தனான்னு சொன்னான். கடன் என்னட்ட கடன் பெற்றவர் வங்கியில டிபாசிட் பண்ணி வச்சிருக்கிறார். வங்கி என்ன செய்திருக்குது? ஏயிட்ட கடன் பெற்றிருக்கு. அந்த கடனை தான் சொல்லி நம் கடன்கள் அல்லது செலுத்தப்பட வேண்டிய கடன்கள் மட்டுமே கான்சிட் செய்ய முடியும். அதாவது அந்த நேரத்தில் அவற்றை கணக்கில் இருக்கிற வரவு மீதியான நிலுவை அல்லது அந்த நேரத்தில் வர வேண்டிய காசு, சரிதானே? டியூ ஓயிங், வர வேண்டியது அல்லது அந்த நேரத்தில் வர வேண்டிய சேர வேண்டிய காசுகள் தான் கான்சிட் செய்ய முடியும். காணிசி கட்டளை ஒரு வங்கிக்கு வழங்கப்பட்ட நேரத்தில் வங்கி அதன் வாடிக்கையாளருக்கு கொடுக்க வேண்டிய கடன் அல்லது இன்னும் கொடுபட வேண்டியதாக இருக்க வேண்டும். அது வரவில்லை இருக்கும் அல்லது இப்ப கிளியரிங்ல இருக்கும் தானே, கிளியரிங்கால ரியலைஸ் பண்ணி வர வேண்டியதாக இருக்கும். அப்ப அந்த வர வேண்டியதா இருக்கணும். அது வந்துன்னா அதையும் சேர்த்துக் கொள்ளலாம். இது வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் சொல்லப்படுகிறது. கட்டளை வழங்கப்பட்ட போது வாடிக்கையாளர் கணக்கில் நிலுவைத் தொகை செலுத்தக்கூடியதாகவோ வங்கியிலிருந்து அதன் வாடிக்கையாளருக்கு கிடைத்ததாகவோ அல்லது சேர்ந்ததாகவோ இருப்பதாக கூற முடியாவிட்டால், திரும்பி பாருங்க, கட்டளையாவது நீதிமன்றத்திலிருந்து கட்டளை வந்த நேரத்துல வாடிக்கையாளரின் கணக்கில் நிலுவை, அதாவது பேலன்ஸ் வந்து செலுத்தக்கூடியதாகவோ வங்கியிலிருந்து அதன் வாடிக்கையாளருக்கு கிடைத்ததாகவோ அல்லது சேர்ந்ததாகவோ இருப்பதாக கூற முடியாவிட்டால் கட்டளை சரியானதல்ல, அதாவது ஆர்டர் இஸ் பேட். மற்றும் வாடிக்கையாளரின் பணத்தை தீர்ப்பு கடன் வழங்கியவருக்கு ஜட்மெண்ட் கிரெடிட்டருக்கு செலுத்த வேண்டியதில்லை என்று வங்கி கூறலாம். அந்த நேரத்தில் பணம் இல்லை, மற்றது அங்க வர்றது கொண்டும் இல்லை என்று சொன்னால், சேர்ந்ததாக இல்லை என்று சொன்னால் அந்த வந்து சேர்ந்த கட்டளை சரியில்லைன்னு சொல்லலாம், ஆர்டர் இஸ் பேட் என்று சொல்லி சொல்லலாம். வங்கி வந்து தீர்ப்பு கடன் வழங்கியவருக்கு, அதாவது ஜட்மெண்ட் கிரெடிட்டருக்கு செலுத்த வேண்டியது என்று கூறலாம். இந்த சொல்லுகள் வந்து குழப்பமா இருந்து திருப்பி பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ஆங்கில வச்சனத்தையும் போட்டிருக்கேன், அதையும் வச்சுக்கொண்டீங்கன்னா ஞாபகம் இருக்கு. அடுத்தது இரண்டாவது, இந்த கார்னிஷியோட என்னென்ன செய்யறதுக்கு என்னென்ன நிபந்தனையில செய்யலாம் செய்ய முடியாது என்ற பற்றி தான் இந்த 1, 2, 3 என்று போறோம். முதிர்ச்சி அடையாத வைப்பு தொகையை இந்த சட்டத்துக்கு
சட்டபூர்வமான ஏற்பாடு இல்லாவிட்டால் காணிசி செய்ய முடியாது. முதிர்ச்சியடையாத வைப்பு தொகை, அதாவது உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஒரு ஃபிக்ஸ்ட் டிபாசிட் இருக்குது, மச்சோ ஒன்னே இல்லை. அந்த ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டை இந்த காணிசி ஓடருக்கு பாவிக்க இயலாது. இதான் முதிர்ச்சியடையாத வைப்பு தொகை இந்த சட்டத்துக்கு சட்டபூர்வமான, ஏதாவது ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லாட்டி, கஸ்டமர் வந்து அரேஞ்ச்மெண்ட் இல்லாட்டி இதுக்கு பாவிக்க முடியாது. மூன்றாவது, வரவு நிலுவைகளில் நடைமுறை கணக்குக்கே காணிசி கட்டளை செய்ய முடியும். இப்ப கிரெடிட் பேலன்ஸ்ல உள்ள கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு தான் இதை பாவிக்கலாம். நாலாவது, ஒரு பொது விதியாக காணிசி ஆர்டர்களை அரசுக்கு எதிராக பயன்படுத்த முடியாது. அரசுக்கு எதிராக பயன்படுத்த முடியாது. மற்றும் அரசாங்க அலுவலகம் அல்லது நிறுவனத்திடம் உள்ள பணத்தை காணிசி உத்தரவு மூலம் கட்டுப்படுத்த முடியாது. இப்ப சில பேர் வந்து அரசாங்கத்தின் கணக்கில் இருக்கிறது, அரசாங்கத்தில் இருக்க வழக்கு போடைக்குள்ள அரசாங்கத்திலிருந்து பணம் வரணும்ன்றதுக்கா இருந்தால், டியூ இருந்தால் அரசாங்கத்திலிருந்து செலுத்தப்பட இல்லைன்னு சொன்னதுக்காக அரசாங்க கணக்கை வந்து காணிசி கட்டளைப்படுத்தி முடக்க இயலாது. அது பொது விதியாகவே இருக்கிறது. ஒரு பொது விதியாக காணிசி ஆர்டர்களை அரசுக்கு எதிராக பயன்படுத்த முடியாது. மற்றும் அரசாங்க அலுவலகம் அல்லது அரசாங்க நிறுவனத்திடம் உள்ள பணத்தை காணிசி உத்தரவின் மூலம் கட்டுப்படுத்த முடியாது. மற்ற கட்டளையின் காலப்பகுதி, அந்த காணிசியோட காலப்பகுதி எவ்வளவு, டியூரேஷன் எவ்வளவு பார்த்தால், காணிசி உத்தரவு முழுமையாக முடிக்கும் வரை எந்த ஒரு உறுதியான செயல்பாடும் இருக்காது. ஆகையால் வங்கியாளர் தீர்ப்பு கடனாளிக்கு, அதாவது ஜட்மெண்ட் கிரெடிட் என்று பார்த்தாங்க, அதாவது கடன் கொடுத்தவர், இக்கால இடைவெளியில் செலுத்தக்கூடாது. காசு வந்து டிரெக்டா அவருக்கு ஒன்றும் பேமெண்ட் செய்யக்கூடாது. ஒரு வழக்கு ஒன்றும் போட்டிருக்கு, ஸ்டோன் ஹவுஸ் வெர்சஸ் பாண்ட் ஆஃப் பேங்க் ஆஃப் விக்டோரியாவில். இந்த ஒரு பணத்தையும் நீதிமன்றத்தில் அல்லது நீதிமன்றத்தால் அறிவுறுத்தப்பட்டபடி வங்கி செலுத்த வேண்டும். இந்த வழக்கில் வந்து இந்த காணிசி ஆர்டர் வந்தால் நீதிமன்றம் சொல்லி நீதிமன்றத்தில் ஒன்று கட்ட சொல்லி நீதிமன்றத்தில் கொண்டே தான் கட்ட வேண்டும். அல்லது அந்த நீதிமன்ற அந்த கட்டளையில் காணிசி கட்டளை என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி செய்ய வேண்டும். நேரடியாக வாடிக்கையாளருக்கு, அந்த கடன் ஜட்மெண்ட் கிரெடிட்டருக்கு வங்கி டீல் பண்ணக்கூடாது. சந்தேகம் ஏற்பட்டால் தெளிவுபடுத்த கோரி காணிசி உத்தரவை பிறப்பித்த நீதிமன்றத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டும். சரி, காணிசி கட்டளை வந்து முழுமையாக முடிக்கும் வரை எந்த ஒரு உறுதியான செயல்பாடும் இருக்காது. ஆகையால் வங்கியாளர் தீர்ப்பு கடனாளிக்கு இக்கால இடைவெளியில் செலுத்தக்கூடாது. உதாரண வழக்குன்னு சொல்லியிருக்கேன், ஸ்டோன் ஹவுஸ் வெர்சஸ் பாண்ட் பேங்க் ஆஃப் விக்டோரியா. இப்படியான சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு பணத்தையும் நீதிமன்றத்தில் அல்லது நீதிமன்றத்தால் அறிவுறுத்தப்பட்டபடி வங்கி செலுத்த வேண்டும். ஏதாவது டவுட் இருந்தால் எந்த கோர்ட்ஸ்ல இருந்து அந்த உத்தரவு வந்துச்சோ அந்த நீதிமன்றத்துக்கு ரிஜிஸ்ட்ராருக்கு அதில் கிளாரிபிகேஷனுக்கு கேட்டு எழுதி எடுக்கலாம். ஆறாவது, காணிசி கட்டளை பெற்ற வங்கி எடுக்க வேண்டிய படிமுறைகள், அதாவது ஸ்டெப்ஸ் என்ன என்று பார்த்தால், காணிசி ஆர்டர் வந்துட்டால் ஒரு காணிசி கட்டளையின் வழங்கலின் போது கட்டளை வேறு எதுவும் குறிப்பிடப்படாவிடின் வாடிக்கையாளரின் கணக்கின் வரவு மீதி முழுவதுமாக முடக்கப்பட்டுள்ளது. முடக்கப்பட்ட அக்கௌண்ட்டை நாங்கள் வந்து ஹோல்டு பண்றோம், பிளாக் பண்ணி விட்டுருவோம், அதாவது அக்கௌண்ட் ஆபரேஷனை நிப்பாட்டி விட்டுருவோம். அத்தகைய மீதி, அதாவது டெபிட் நோட் அலவுட் போடுறது இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம் டெபிட் நோட் அலவுட் பிளாக் பண்ணி விட்டுருவோம். வாடிக்கையாளரின் கணக்கின் வரவு மீதி முழுவதுமாக முடக்கப்பட்டுள்ளது. அத்தகைய மீதி மற்றும் தீர்ப்பு கடனை பொருட்படுத்தாமல், அதாவது ஜட்மெண்ட் டெட் சொல்றது பொருட்படுத்தாமல் தீர்ப்பு கடனின் அளவு வாடிக்கையாளரின் வரவு நிலுவைத் தொகையை விட குறைவு என்று நம்புவதற்கு காரணங்கள் இருந்த போதிலும் உத்தரவு கிடைத்த பின் அதன் சொந்த பாதுகாப்புக்காக அதன் வாடிக்கையாளரின் எந்த ஒரு காசோலைகளையும் செலுத்துவதை மறுக்க வங்கிக்கு உரிமை உண்டு. இதுல வந்து இந்த ஓர்டர் வந்த பிறகு அந்த கணக்கு வந்து நிறுத்தப்படுகிறது. சிறுதானி நிறுத்தப்படைக்குள்ள அந்த ஜட்மெண்ட் டெட் என்று வருகிறது. அந்த வர்ற தொகையை விட அங்க இருக்க நிறுவ கூட இருந்தால் என்ன செய்யறது? இருந்தாலும் அதைத்தான் சொல்லப்படுது, தீர்ப்பு கடனின் அளவு வாடிக்கையாளரின் வரவு நிலுவை விட குறைவு என்று நம்புவதற்கு காரணங்கள் இருந்த போதும், சில நேரம் அமௌண்ட போடாமல் அந்த பிரச்சனைக்குரியது தெரியுதானே, இப்ப வழக்கு சொல்லுவார் இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருந்து காரணங்கள் இருந்தாலும் உத்தரவு கிடைத்த பின் அதன் சொந்த, அதாவது பேங்க் தண்ட சேஃப்டிக்காண்டி வாடிக்கையாளர் இந்த காசோலையும் செலுத்துவதை மறுக்கிறதுக்கு வங்கிக்கு உரிமை இருக்கு. அவ வங்கியில அதுல வந்து காசோலை வாங்கி திருப்பினால் வங்கிக்கு எதிராக வாடிக்கையாளர் நடவடிக்கை எடுக்க முடியாது. திருப்புறதுக்கு வங்கிக்கு பேங்க் ஹஸ் த ரைட் டு ரிட்டர்ன் தி செக்ஸ். ஏழாவது,
கட்டுப்பாடற்ற கார்னிஷி ஆர்டர்ஸ், அதாவது அன்ரெஸ்ட்ரிக்டட் கார்னிஷி ஆர்டர்ஸ். இது வந்து ஸ்டெப்ஸ் ஆஃப் இது அன்ரெஸ்ட்ரிக்டட் கார்னிஷி ஆர்டர்ஸ். ஒரு கட்டுப்பாடற்ற கார்னிஷி கட்டளை வாடிக்கையாளர்களின், அதாவது தீர்ப்பு கடனாளியின் வங்கி கணக்கை நகர்த்த முடியாது செய்துவிடும். ஜட்மெண்ட் டெட்டர் இருக்காரு, அவற்றை கணக்கை வந்து ஆபரேட் பண்ணாம செய்துவிடும் அந்த ஆர்டர் வந்து. எனவே சரியாக குறிப்பிடப்படாவிட்டால் குறைந்த தொகையின் தீர்ப்பு கடனை பூர்த்தி செய்ய அதிக வரவு நிலுவை முடக்கப்படலாம். இதுல வந்து தொகை சொல்லி இல்லை, அப்ப அமௌண்ட்டை பற்றி சொல்லாம போடல, பேலன்ஸ் கூட இருந்தால் ஒரே பேலன்ஸ் சொல்லி இவ்வளவு அமௌண்ட்டை தான் பிளாக் பண்ண சொல்லி ஸ்பெசிஃபிக்கா சொன்னா அந்த அமௌண்ட்டை மட்டும் பிளாக் பண்ணிக்கொண்டு மிச்ச அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ண விடலாம். ஆனா இங்க பிரச்சனை வந்து அமௌண்ட்டை சொல்ல இல்லை. குறைந்த தொகையின் தீர்ப்பு கடனை பூர்த்தி செய்ய அதிக வரவு நிலுவை முடக்கப்படலாம். இதனால் வாடிக்கையாளரின் காசோலைகளுக்கு கொடுப்பனவு செலுத்துவதை மறுப்பது அவசியமாகிறது. ஏனெனில் அவரது கணக்கில் உள்ள இருப்பு கார்னிஷி கட்டளையால் முடக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த ஓட்டரால வந்து அக்கௌண்ட் வந்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது. காசோலை வரைந்தவரை ரிஃபர் டு ட்ரோவர் ரிட்டர்ன் பண்ணலாம். இல்ல கொஞ்சம் கூடுதலாக விளக்கமாக சொல்றதா ஃபண்ட்ஸ் அட்டாச்ட் சொல்லி குறிப்பிட்டு திருப்பலாம். ஃபண்ட்ஸ் அட்டாச், நிதி முடக்கப்பட்டுள்ளது, ஃபண்ட்ஸ் அட்டாச் திருப்பலாம். சில வங்கிகள் வந்து வாடிக்கையாளர் விவரங்களை வெளியிட விரும்பாத நேரத்தில் ரிஃபர் டு ட்ரோவர் திருப்புறது உண்டு. ஃபண்ட்ஸ் அட்டாச் சொன்னா அவருக்கு ஏதோ பிரச்சனை என்று தெரிய இருந்தானே, அதை கூட ரிஃபர் டு ட்ரோவர் திருப்புறதும் உண்டு. அதே இதில் ஃபண்ட்ஸ் அட்டாச் கூட திருப்பலாம். 7வது, வாடிக்கையாளரை அடையாளம் காணுதல். அதாவது இந்த இதுல உள்ள கார்னிஷி ஆர்டர்ல உள்ள செயல்பாடுகளை தான் பார்த்துட்டு வரோம். கார்னிஷி கட்டளை வாடிக்கையாளரின் சரியான மற்றும் துல்லியமான விளக்கத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படை தேவை. இதனால் கணக்கை அடையாளம் காண்பது குறித்து வங்கி தவறாக வழிநடத்தப்படக்கூடாது. இல்லையெனில் வங்கி அக்கட்டளைக்கு கட்டுப்படாது. கோர்ட்ஸ்ல இருந்து ஆர்டர் வரைக்குள்ள வாடிக்கையாளராக சரியாக அடையாளம் காண வேண்டும். அதே எதிராக கணக்கு விவரங்கள் எல்லாம் தந்து ஒரு தர வேண்டும்ன்றது அடிப்படையான ஒரு பேசிக் ரெக்யர்மெண்ட். இப்போ கணக்கை வந்து அடையாளம் காண்றது குறித்து வங்கி மிஸ்லீட் பண்ணக்கூடாது, பிள்ளையாக சரியான ஒரு குழப்பமான தகவல் தரக்கூடாது, சரியான தகவல் தர வேணும். இல்லைன்னு சொன்னா வங்கி அந்த கட்டளைக்கு கட்டுப்படாமல் வங்கி தண்டவாக செயற்படலாம். அதுக்கு உதாரண வழக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு, டிஜே பாலிபோர்ட் அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் ஹான்சன், கமர்ஷியல் பேங்கிங் கார்ப்பரேஷன் சிட்னி ஆஸ்திரேலியன் வழக்கு உண்டு. இது வந்து வாடிக்கையாளர் சரியாக அடையாளம் காணும் விதத்துல அந்த நீதிமன்ற கட்டளை எங்களுக்கு வங்கிக்கு வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது 9வது, முடக்கப்பட்ட பணம் கட்டளை வழங்கலின் போது வாடிக்கையாளரின் வரவு நிலையாக இருப்பதற்கு மட்டுமாகும் மற்றும் அதற்காக அவர் வழக்கு தொடரலாம். இப்போ முடக்கப்படுற பணம் வந்து இந்த பிளாக் பண்ணப்படுற பணம் வந்து அந்த ஆர்டர் வந்து வாடிக்கையாளரின் வரவு நிலையாக இருப்பதற்கு மட்டும். இப்ப கணக்கு வந்து ஓடியில இருந்தா ஓடி பண்ணி கொடுக்கறது இல்லை, கிரெடிட் பேலன்ஸ்ல இது கேட்கறதுக்கு தான் அந்த கட்டளை செல்லுபடி ஆகும், ஓடி பேலன்ஸுக்கு செல்லுபடி ஆகாது. அதற்காக அவர் வழக்கு தொடர என்ன கஸ்டமர் வந்து வழக்கு தொடரலாம். அப்ப அதுக்காண்டி முடக்கப்பட்ட பணம் கட்டளையின் போது வாடிக்கையாளர் வரவு நிலையாக இருப்பதற்கு மட்டும் ஆகும். அப்ப இது வந்து வந்து இருக்குது. நிலுவைத் தொகை அல்லது அதன் ஒரு பகுதி வாடிக்கையாளரால் 3ஆம் தரப்பினருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கலாம் மற்றும் அது பற்றி வங்கிக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது வந்து இன்னொரு கஸ்டமருக்கு வந்து ஒரு பகுதி ஒரு தொகை வந்து ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு, அக்கௌண்ட்ல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது. அப்படி வச்சிருக்க பேங்க் வந்து வச்சிருக்கல இது பேங்குக்கு அறிவிச்சு ரிசர்வ் பேங்க் பண்ணி பேங்க் ரிசர்வோ ஹோல்டோ பண்ணி வச்சிருக்கு. அப்ப அது வந்து வாடிக்கையாளர் சொத்தாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அதை வந்து இந்த ஆர்டருக்கு பாவிக்க இயலாது. இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஒரு கடனுக்கு ஆக அந்த தொகை பிளாக் பண்ணப்பட்டிருக்குது, ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கு, அல்லது ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் அல்லது லெட்டர் ஆஃப் கரண்டி இஷ்யூ பண்ணி இருந்தால் அதுக்காக அது வந்து பிளாக் ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்குது. அதை வந்து இந்த கார்னிஷ் ஆர்டருக்கு பாவிக்க முடியாது. அல்லது இன்னொரு பேருக்கு வழங்கப்பட வேண்டிய தொகை அதுக்குரிய இது வேற காசோட வரும்னு சொல்லி பிளாக் பண்ணப்பட்டிருந்தால் அதுவும் வந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு பிளாக் பண்ணப்பட்டிருந்தால் அதையும் இந்த கார்னிஷ் ஆர்டர் பாவிக்க முடியாதுன்னு சொல்லப்படும்.
11. கூட்டுக்கணக்கை பொறுத்த ஜாயிண்ட் அக்கவுண்ட் கூட்டுக்கணக்கை பொறுத்த வரையில் ஒரு தரப்பினரால் செலுத்த வேண்டிய கடனுக்காக அக்கணக்கை காணிசி செயல்படுத்த முடியாது. சில ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல ஒரு ஆளுக்கு பிரச்சனை இருக்குது, காணிசி ஆர்டர் கொடுக்குறேன்றால் அந்த கணக்கை வந்து பாவிக்க இயலாதது. ஏனென்றால் ஒரு ஆள் இந்த பிரச்சனைக்கு அந்த ஜாயிண்ட் கணக்கை பாவிக்க முடியாது. ஜாயிண்ட் அக்கவுண்ட்டுக்கு காணிசி ஆர்டரை பயன்படுத்த இயலாது என்றுதான் சொல்லியிருக்கு. அது பழக்கம் சொல்லப்பட்டிருக்கு. கல்பர்ட் வெர்சஸ் கல்பர்ட் அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் ஆன்சர் 1966. 12வது, ஒரு கலைப்பாளரின் கணக்கை, அதாவது லிக்விடேட்டர்ஸ் அக்கவுண்ட், அதை கலைப்பாளராக இருக்கும் கம்பெனி செலுத்த வேண்டிய கடனுக்காக முடக்க முடியாது. லிக்விடேட்டர்ஸ் அக்கவுண்ட்னு சொல்ற உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி கலைக்குள்ள கலைத்தல் செயல்பாட்டுக்காக கலைப்பாளர் ஒருவரை நியமிக்காது லிக்விடேட்டர். கலைப்பாளர் வந்து அந்த கம்பெனியோட சொத்துக்களை சேகரித்து அதெல்லாம் போட்டு அதெல்லாம் செய்வாருன்னா சரியாக அதை பிரித்து கொடுக்குறதற்காண்டி இப்போ அதை லிக்விடிட்டிஸ் அக்கௌண்ட் இருக்கும். அப்போ இவ சொல்லினா கம்பெனி செலுத்த வேண்டிய கடனுக்காண்டி இந்த லிக்விடேட்டர்ஸ் அக்கௌண்ட்டை வந்து காணிசி செய்ய முடியாது. ஏனென்றால் ஒரு கம்பெனியும் அதன் கலைப்பாளரும் தனித்தனி நிறுவனங்கள், செப்பரேட் என்டிட்டிஸ். சட்டப்படி வேறு வேறு நிறுவனங்கள் என்றபடியா அந்த கம்பெனியின் போக வேண்டிய காணிசி ஆர்டரை வந்து கலைப்பாளருடைய அக்கௌண்ட்டுக்கு பிரயோகிக்க முடியாது சொல்லப்படுது. இதுதான் வந்து காணிசி ஆர்டரின் செயல்பாட்டு விதிகள். சரிதானே? திரும்பி ஒரு கடாக்கன்னு பார்ப்போம். என்னென்றால் நான் 12 விதிகளை சொல்லி இருக்கிறேன். இதில் பார்த்தீங்க என்றால் கடன்கள் அல்ல செலுத்தப்பட வேண்டிய கடன்கள் மட்டுமே காணிசி செய்ய முடியும். அதாவது பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸ், சரிதானே, அல்லது அதில் வர வேண்டிய பேலன்ஸ் மட்டும்தான் இந்த காணிசி ஆர்டருக்கு செய்ய முடியும். அப்ளை பண்ண எலிமெண்ட் சொல்லப்படுறது, அதாவது டியூ ஓயிங்னு சொல்லப்படுகிறது. சரிதானே? மற்றது கட்டளை வழங்கப்பட்ட போது வாடிக்கையாளர் கணக்கில் நிலுவைத் தொகை செலுத்தக்கூடியதாகவோ வங்கியில் இருந்ததன் வாடிக்கையாளருக்கு கிடைத்ததாகவோ அல்ல சேர்ந்ததாகவோ இருப்பதாக கூற முடியாவிட்டால் கட்டளை சரியானதல்ல, ஆர்டர் இஸ் பேட். மற்றும் வாடிக்கையாளர் பணத்தை தீர்ப்பு கடன் வழங்கியவருக்கு செலுத்த வேண்டியன்னு கூறலாம். அது முதலாவது. இரண்டாவது, முதிர்ச்சி அடையாத வைப்பு தொகை இந்த சட்டத்துக்கு சட்டபூர்வமான ஏற்பாடாக இல்லாவிட்டால் காணிசி செய்ய முடியாது. ஃபிக்ஸ் டிபாசிட் மெச்சூர் ஃபிக்ஸ் டிபாசிட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லாட்டி ஏற்க முடியாது. மூன்றாவது, வரவு நிலையில் உள்ள நடைமுறை கணக்கே காணிசி கட்டளை செய்ய முடியும். ஓடி அக்கௌண்டா பாவிக்க இயலாது. நாலாவது, ஒரு பொது விதியாக காணிசி ஆர்டர்களை அரசுக்கு எதிராக பயன்படுத்த முடியாது. அப்ப கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து பயன்படுத்த முடியாது. அஞ்சாவது, கட்டளையின் காலப்பகுதி அந்த காணிசி உத்தரவு முழுமையாக முடிக்கும் பெற வந்து இடையில இந்த கடன் பெற்றவருக்கு ஜட்மெண்ட் கிரெடிட்டருக்கு வங்கி வந்து செலுத்தக்கூடாது நேரடியாக. ஏதாவது இதில் நீதிமன்றத்தின் அறிவித்தபடி செயல்படும். நீதிமன்றத்தில் கொண்டே பணத்தை செலுத்தணும் அல்லது நீதிமன்றத்தில் அந்த கட்டளை சொல்லப்பட்டதன்படி செய்ய வேண்டும். ஏதாவது டவுட் இருந்தா எந்த நீதிமன்றம் காணிசி உத்தரவு பிறப்பிச்சதோ அந்த நீதிமன்றத்துக்கு விண்ணப்பிச்சு விளக்கத்தை கூற வேண்டும். ஆறாவது, இதில் எடுக்க வேண்டிய படிமுறைகளை வந்து காணிசி கட்டளையின் வழங்கின் போது கட்டளை வேறு எதுவும் குறிப்பிடப்படாவிடின் வாடிக்கையாளரின் கணக்கின் வரவு மீதி முழுவதுமாக முடக்கப்படும். சரிதானே? அதுல வந்து கிளியரா சொல்லாட்டி கணக்க மூடி அந்த காசோலைகளை திருப்புற உரிமை வங்கிக்கு உண்டு. கட்டுப்பாடற்ற காணிசி ஓடர்கள் கட்டளைகள் அன்ரெஸ்ட்ரிக்டட் காணிசி ஓர்டர்ஸ் இதுல வந்து சரியாக குறிப்பிடப்படாவிட்டால் குறைந்த தொகையின் தீர்ப்பு கடனுக்காண்டி அதிக வரவு நிலுவை முடக்கப்படலாம். அப்படி இருக்க ஒன்றும் செய்யலாது வங்கி வந்து முடக்க வேண்டி வரும். இப்ப காசோலைக்கு வர்ற காசோலைக்கு வங்கியை திருப்ப வேண்டியது ஒன்றும் செய்யலாது, அவசியமாகிறது. அப்ப திருப்பிக்குள்ள ரிஃபர் டு ட்ரோவர் என்ற ரிமார்க்கோட திருப்பலாம், இல்லை ஃபண்ட்ஸ் அட்டாச்ட் என்று சொல்லி திருப்பலாம். இதுல ஃபண்ட்ஸ் அட்டாச்ட் சொல்லப்பட்டிருக்கு. ஃபண்ட்ஸ் அட்டாச்ட்
பை கார்னிஷி ஓர்டர் ஃபண்ட்ஸ் அட்டாச் பை கார்னிஷி ஓர்டர் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ லங்கா கிளியர் வந்து ஃபண்ட்ஸ் அட்டாச் என்றதோடு நிப்பாட்டினோம். இந்த ரிமார்க்கை வந்து விளக்கம் சொல்லாம். சரிதான். 8வது, வாடிக்கையாளரை அடையாளம் காணுறதுக்கு கார்னிஷி கட்டளை கோர்ட்ஸ்ல வரைக்கும் துல்லியமான விளக்கத்தை கொண்டிருக்க வேணும். அப்ப அது வந்து வங்கியை வந்து பிள்ளையார வழி நடத்தாம சரியான தகவலை தராட்டி வங்கி அந்த ஓர்டருக்கு கட்டுப்படாது. அதுக்கு உதாரணம் தந்துருக்கோம். 9வது, முடக்கப்பட்ட பணம் கட்டளையின் போது வாடிக்கையாளர் வரவு நிலுவையாக இருப்பதற்காக மட்டுமாகும் மற்றும் அதற்காக வழக்க சொல்லலாம்னு சொல்லியிருக்கு. ஓடி வண்டி செலுத்த வேண்டியது இல்லை. 10, நிலுவைத் தொகை அதன் அல்லது அதன் ஒரு பகுதி வாடிக்கையாளரால் 3ஆம் தரப்பினருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கலாம் மற்றும் அது பற்றி வங்கிக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒதுக்கீடு உண்மையானதாக இருந்தால் ஒதுக்கப்பட்ட தொகை வாடிக்கையாளரின் சொத்தாக நிறுத்தப்பட்டுள்ளது. எனவே அதை முடக்க முடியாது. நாங்கள் பார்த்தாங்க ஹோல்ட் பண்ணி இருக்கிற பேலன்ஸ்ல வந்து கார்னிஷ் ஓர்டருக்கு பாவிக்க இயலாது. ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல வந்து ஒருவருக்கு கார்னிஷ் ஓர்டர் பிறப்பிக்க வேணும்னு சொன்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து முடக்க இயலாது. இந்த ஒருவரின் பிரச்சனைக்காண்டி அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை பாவிக்க முடியாது, பிளாக் பண்ண பாவிக்க இயலாது. கார்னிஷ் ஓர்டர் அப்ளை பண்ண இயலாது. மற்ற லிக்விடேட்டர்ஸ் அக்கௌண்ட்டை வந்து கம்பெனியின் செலுத்த வேண்டிய கடனுக்காண்டி கலைப்பாளர் கணக்கை வந்து முடக்க முடியாது. இவ்வளவு வந்து கார்னிஷ் ஓர்டரை பற்றி நாங்கள் பார்த்தோம். இது ஒரு வகை, அதாவது வங்கியில வந்து கணக்களை வந்து நிறுத்துறது, நீதிமன்ற கட்டளை வந்தா நிறுத்த வேண்டி வர்ற சந்தர்ப்பம் இருக்கிறது. இதே போல இன்னொரு வங்கிகளுக்கு ஏற்படுற என்ன சொல்றது, இன்னொரு சங்கடமான நிலைமை வங்கிகளுக்கு ஏற்படுறது என்னென்றால் இந்த ப்ரொஹிபிட்டரி நோட்டீஸ். ப்ரொஹிபிட்டரி நோட்டீஸ் என்று பார்த்திருப்பீங்க, இது அடிக்கடி வரும். அதை போல நீதிமன்ற வேற பிரச்சனைகளுக்கு நீதிமன்ற கட்டளைகள் வர்றது இருக்கிறது, அக்கௌண்ட்டை பிளாக் பண்ண சொல்லி. இல்ல அதை போல இப்ப வேற சட்டங்கள்ல வரும் நீதிமன்ற பயங்கரவாத தடை சட்டத்துல கொண்டு வந்து சில அந்த கணக்களை போடுறது, அது வந்து நிப்பாட்ட சொல்லலாம். இல்ல கம்ப்ளைன்ஸ் ரெகுலேஷன்ஸ்ல அது வந்து மத்திய வங்கி அறிவித்திரும்படி கம்ப்ளைன்ஸ் டிவிஷன்ஸ் வந்து அந்த கணக்கை வந்து முடக்கலாம். அப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது வேற, இது வேற. கார்னிஷ் ஓர்டர் வேற, அந்த வேற சட்டத்தின்படி பிளாக் பண்ணப்படுறது வேற முறை. அதுகளும் கணக்களை நிறுத்துறது. கார்னிஷ் ஓர்டர் என்ற முறையில் தான் அதெல்லாம் சொன்னாங்க. மற்ற தடுத்தற் கட்டளை தான் ப்ரொஹிபிட்டரி நோட்டீஸ். இந்த ப்ரொஹிபிட்டரி நோட்டீஸ் என்றது இப்பவும் பார்த்திருப்பீங்க, அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். வங்கியின் மீது வாடிக்கையாளரின் கணக்கு தொடர்பாக தடுத்தற் கட்டளை ஒன்று வழங்கப்பட்டு அவரது கணக்கில் உள்ள மீதி அல்லது குறித்த தொகை அறவிட கட்டளை பெறப்படும் போது பணம் கொடுக்கும் வங்கியின் அதிகாரம் தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது டிட்டர்மைன்ட் அதிகாரம், authority determined by this order. நீதிமன்ற கட்டளைகளுக்கு அப்பால் பெரும்பாலும் உள்நாட்டு ரெவென்யூ திணைக்களத்தால் இப்படியான கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகின்றன. இப்போ இது வந்து இன்லண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ப்ரொஹிபிட்டரி நோட்டீஸை வந்து பிறப்பிக்குது. ரெவென்யூ திணைக்களத்தால் இப்படியான கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகின்றன. பின்வரும் சட்டங்களின் ஏற்பாடுகளுக்கு அமைய உள்நாட்டு ரெவென்யூ திணைக்களத்தினால் வங்கிகளுக்கு தடுத்தற் கட்டளைகள் விடுவிக்கப்படுகின்றன. இப்ப இதுல நான் கொஞ்சம் ஒரு சட்டங்கள் என்னென்ன பிரிவுகள் போட்டு இதுல போட்டு இருக்கிறோம். சில இன்னும் இருக்குது. அதுகள் அந்த வரிகள் வந்து இப்ப இல்லை. சில நேரம் அந்த காலத்துக்கு அந்த வரி செலுத்த வேண்டிய அந்த முறை இருந்தால் அந்த உதாரணம் சொல்லுவோம், ஒரு 15 வருஷத்துக்கு முந்தின ஒரு வரி இருக்குன்னு சொல்லுவோம். அந்த வரி அந்த நேரத்துக்குரிய அந்த இதன்படி அவர் செலுத்த இல்லைன்னு சொல்லி இருந்தால் கூட அதை அந்த சட்டத்தை கோட் பண்ணி அவர்கள் பிளாக் பண்ணலாம். அது சிலதெல்லாம் குறிப்பிடையில இல்லை. ஆனா இப்ப இன்னும் இருக்க டாக்ஸ் இதில் பார்த்து சொன்னார். இதுல 2006ஆம் ஆண்டின் 10ஆம் இலக்க உள்நாட்டு ரெவென்யூ சட்டத்தின் பிரிவு 180, 2000ஆம் ஆண்டின் 38ஆம் இலக்க பிரிவு 150, அது மாதிரி 1979 130, 1963 4ஆம் இலக்க பிரிவு 112 ஒரு சட்டங்கள் இருக்கு. இது 1963ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க பிரிவு. இது வருமான வரி இருக்குது, விற்பனை பரவல் பிடிடி இருக்கு, பிசினஸ் டர்ன் ஓவர் டேக்ஸ், வெட் இருக்குது, வேல்யூ ஆடட் டேக்ஸ், மற்றது எஸ்டேட் டியூட்டி ஆக்ட், மரண சொத்து வரின்னு சொல்லி எஸ்டேட் டியூட்டி ஆக்ட் இருக்குது, தேசிய பாதுகாப்பு நேஷனல் டிஃபென்ஸ் லெவி என்று இருக்குது. சரிதானே?
இது போல பல வரிகள் இருக்கேக்கல்ல அதுகள் தொடர்பான சட்டங்கள் என்பதுதான் இந்த இதுகள் வரும். ஒரு சட்டங்களும் போட்டிருக்கு. சில நேரம் இந்த அடுத்த பட்ஜெட்ல ஏதாவது புதுசா வந்தால் அது வேற ஸ்டாம்ப் டியூட்டி ஆக்ட் இதுல எல்லாம் இருக்குது. ஒரு வாடிக்கையாளரின் குறித்த கணக்கு அல்லது அனைத்து கணக்குகளும் இக்கட்டளைக்கு அமைய முடக்கப்படலாம். சாதாரணமாக இக்கட்டளைகள் 3 மாதங்கள் வரை கணக்கினை அவதானித்து அறவிட்டு அனுப்ப வேண்டும் எனவும் அதன்பின் 2 வாரத்துக்குள் வங்கி அது பற்றி அறிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்தொகைக்கு அது பற்றி அறிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தவறின் அத்தொகைக்கு வங்கி பொறுப்பாக நேரிடும். இதுல அந்த நோட்டீஸ் ஒரு விதமாக அந்த சட்டத்தை கோட் பண்ணி அந்த சட்டத்துக்கு கீழே அறிவிக்கணும். இப்ப சில இதுல அந்த நோட்டீஸ்ல அதுல சொல்றதன்படி அந்த அறிவித்தல் 3 மாதத்துக்கு செல்லுபடியாகும். அப்ப 3 மாதத்துக்கு அந்த கணக்கு பிளாக் பண்ணி இருக்கும். அது வரைக்கும் காசு வந்தால் அந்த இதுல வங்கி பார்த்து அந்த குறிப்பிடப்பட்ட தொகை வந்ததுன்னா அதை அறவிட்டு அவைக்கு அனுப்பி போட்டு கணக்கை பிளாக் பண்ணி ரிமூவ் பண்ணி விடலாம். அதாவது ஹோல்டர் ரிமூவ் பண்ணி கணக்கை செயற்பட விடலாம். வழக்கமாக இந்த அறிவித்தல் வாடிக்கையாளருக்கும் போகும் தான். அதுல கோப்பி வங்கியில் அறிவித்தால் வாடிக்கையாளர் என்ன செய்ய வேணும், இது தொடர்பாக போய் அவர் இந்தியன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வருமான வரி திணைக்களத்திலேயோ உள்நாட்டு ரெவென்யூ திணைக்களத்திலே அந்த தொடர்பான திணைக்களத்துல போய் அவர் தொடர்பு கொண்டு அவருடைய இழப்பாட்டை தெரிவிச்சு அல்லது அவருடைய பிரச்சனைகளை கழிச்சு அங்கே இருந்து இதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்குரிய இந்த விலக்கி கொள்றதுக்குரிய கடிதத்தை கொண்டு வந்து விலக்கி கொள்றதும் இருக்கிறது. அல்லது தன்னுடைய வரி அங்க செலுத்தி பிறகு அவர்கள் வங்கிக்கு அறிவிப்பார்கள், அதை விலக்கி கொள்ளுச்சு தங்களுடைய அறிவித்தலை விலக்கி கொள்றதாக. வளமையாக 3 மாதத்துக்கு என்று சொல்லி போட்டிருந்தால் இந்த 3 மாதத்துக்கு வங்கி அதை கவனிச்சு காசு இருந்து அனுப்புறது. அப்ப இல்லையென்றா அந்த 2 கிழமைக்கு பிறகு 3 மாதம் முடிஞ்சு 2 கிழமைக்குள்ள அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அறிவிச்சு போட்டு வாங்கியதை அந்த இதை பிளாக்கர் ரிமூவ் பண்ணலாம். அப்படி ஒன்றும் அறிவிக்காவிட்டால் வங்கியதுக்கு பொறுப்பாக நேரிடும் என்று சொல்லப்படுறது. ஒரு நிலையான வைப்பாயின் அது 3 மாத காலப்பகுதிக்குள் முதிர்ச்சி அடையாவிடின் அதனை அறிவுறுத்தல் கட்டுப்படுத்தாது. சரிதானே? பிக்ஸ்ட் டிபாசிட் அந்த 3 மாதத்துக்கு மெச்சூர் பண்ணி வராட்டி இந்த அறிவித்தல் அதுக்குள்ள கட்ட மாட்டுது. வங்கிகள் இறைவரி திணைக்கள கட்டளை கிடைத்தவுடன் குறித்த சட்ட ஏற்பாட்டின்படி செயல்படும். குறித்த வாடிக்கையாளரின் கணக்கில் பதிவிட வேண்டிய அனைத்து பரிமாற்றங்களையும் பதிவு செய்தபின் நிலுவை குறித்த கட்டளையை பூர்த்தி செய்ய போதுமாயின் அதை நிறைவேற்றும். எல்லாவற்றில் திணைக்களத்துக்கு அறிவிக்கும். வளமையான சிறது பேங்க்ஸ் அந்த நேரத்தில் அது பெண்டிங் அப்படி அன்றைக்கு செய்ய வேண்டிய டிரான்சாக்ஷன் தான் உடனே எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணி பார்க்கும். பேலன்ஸ் இருந்து அதை போஸ்ட் பண்ணக்கூடியதாக இருந்தால் ஐட்டம் அறிவித்தல உதாரணத்துக்கு 2 லட்சம் ரூபாய் அல்லது 1 லட்சம் ரூபாவை அறவிட்டு அனுப்புங்கன்னு சொன்னா அனுப்பக்கூடிய போதுமாக இருந்தால் செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு அது பே பண்றதுக்கு இல்லைன்னு சொல்லி திணைக்களத்துக்கு அறிவிக்கலாம். சில அறிவித்தல்கள் அந்த நேரத்தில் இருக்க நிலுவைக்கானது. அது எந்தெந்த சட்டத்தின்படி எப்படி என்று சொல்லி அந்த சட்ட திணைக்களத்தின் அறிவித்தலை பற்றி செயல்பட வேண்டும். குறித்த சட்ட விதிகள் கட்டளை பெற்ற நேரத்தின் நிலுவை தொடர்பான கட்டளையாயின் கட்டளை நிறைவேற்றவும் இல்லாவிடின் திணைக்களத்துக்கு அதனை அறிவித்து கணக்கினை வாடிக்கையாளர் தொடர்ந்து நடத்த அனுமதிக்கப்படுவர். வளமையில் வங்கிகள் தமது சட்ட அலுவலர்களின் அறிவுரையை பற்றி செயல்படும். இது கவனமாயிருக்கவனும் இந்த உள்நாட்டு ரெவென்யூ திணைக்கள அறிக்கை அதாவது ப்ராஹிபிட்டரி நோட்டீஸ் நெடுகிலும் வந்தொன்றத்தை கவனிக்காமல் விட்டால் வங்கிகள் பொறுப்பாக நேரிடும். வங்கிகள் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய நிலைமையும் ஏற்படும். அறிவுறுத்தலுக்கு ஏற்ப வாடிக்கையாளரின் கணக்கு கட்டளை தொகையினால் முடக்கப்படும். வரும் காசோலைகள் வருந்தவரை கேட்கவும் ரிஃபர் டு ட்ரோவர் என்ற குறிப்புடன் திருப்பி அனுப்பப்படலாம் அல்லது நிதி முடக்கப்பட்டுள்ளது ஃபண்ட்ஸ் அட்டாச்ட் என்ற குறிப்புடன் திருப்பப்படலாம். இப்ப அதை மாதிரி முன்னுக்கு நாங்க பார்த்த கார்னிஷோட மாதிரி தான் இதுலையும் ரிஃபர் டு ட்ரோவர் என்று திருப்பலாம் அல்லது ஃபண்ட்ஸ் அட்டாச் என்று திருப்பலாம். இது ப்ரோஹிபிட்டரி நோட்டீஸ், அதாவது இன்னொரு வகை வாடிக்கையாளர் கணக்கை முடக்கிற வலை. சரிதானே? இது ரெண்டு பார்த்தனால இதை விட நான் முதலே சொன்ன மாதிரி நீதிமன்ற உத்தரவுல முடக்கிறது இருக்குது, பயங்கரவாத லட்சணத்துல முடக்கிறது இருக்கு, கம்ப்ளைண்ட்ஸ் டிவிஷன்ஸ் இதுல கணக்கா முடக்கிற முறைகள் இருக்கிறது. அடுத்தது நாமினேஷன்ஸ். இதுவும் ஒண்ணுக்குள்ளது நான் அப்ப அதுல செய்யாம விட்டதுல மிஸ் பண்ண இன்னொரு சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது கேள்வி அவங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதுல வங்கி வைப்பு கணக்குகளுக்கு நியமனங்கள், நாமினேஷன்ஸ் ஆன் பேங்க் டிபாசிட் அக்கவுண்ட்ஸ். நியமனம்
1993 அறிமுகப்படுத்தப்பட்டது. இது 1993ஆம் ஆண்டு 14ஆம் இலக்க சட்டத்தால திருத்தப்பட்டது. சிறுதானி 1993 அறிமுகப்படுத்தப்பட்டது. இது 1993ஆம் ஆண்டு 14ஆம் இலக்க சட்டத்தால திருத்தப்பட்டது. சிவில் வழக்கு நடைமுறை தொகுப்பு பிரிவு 544 கணக்குகளுக்கான நியமனங்கள் தொடர்பான சட்ட விடயங்களை கையாளுகிறது. இந்த சிவில் ப்ரொசீஜர் கோட் இருக்குதானே, சிவில் ப்ரொசீஜர் கோட், அதுல செக்ஷன் 544 அந்த இதன் பிரிவின்குள்ள தான் இந்த நியமனங்கள் வருகிறது. இதுல நியமனம் யார் செய்யலாம் என்று பார்த்தால், அதாவது நோமினேஷன்ஸ் தங்களுடைய கணக்குகளுக்கோ என்னத்துக்கோ நியமனம் செய்கிறது யார் என்று பார்த்தால் 544 பிரிவு 544 ஒன்று சொல்லுது 16 வயதுக்கு மேற்பட்ட வரும். பார்த்துக்கொள்ளுங்க, 16 வயதுக்கு மேற்பட்ட வரும். இந்த வயசை பார்த்துக்கணும் வரும். என்னென்னதுக்கு நியமனம் செய்யலாம் என்றால், அனுமதி பெற்ற வர்த்தக வங்கிகளிலோ விசேட வங்கிகளிலோ வைத்திருக்கும் தனது வைப்பு கணக்குகளுக்கு, சரிதானே, அனுமதி பெற்ற வர்த்தக வங்கிகளிலோ, அதாவது கமர்ஷியல் பேங்க் அல்லது ஸ்பெஷலைஸ்ட் பேங்க், சரிதானே, உதாரணத்துக்கு இருக்கும் பேங்க்ஸ் அல்லது என்எஸ்பிஓ அப்படி இருக்கு தனது மாதிரி அனுமதி பெற்ற வர்த்தக வங்கிகளிலோ விசேட வங்கிகளிலோ வைத்திருக்கும் தனது வைப்பு கணக்கு. மற்றது வேறு என்ன, கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகளின் பங்குகளுக்கு, இதுக்கும் நோமினேஷன் செய்யலாம். கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகளின் பங்குகளுக்கு. அடுத்தது காப்புறுதி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட ஆயுள் காப்புறுதிக்கு, இப்ப லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குத்தானே, அதுக்கும் நியமனம் செய்யலாம்னு சொல்லுது. காப்புறுதி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட ஆயுள் காப்புறுதிக்கு. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிதி நிறுவனத்தில் உள்ள வைப்புகளுக்கு, இப்ப பினான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, அக்செப்டட் பினான்ஸ் கம்பெனிஸ், அப்ப இதுகள்லையும் இந்த ரிஜிஸ்டர்ட் அக்செப்டட் பினான்ஸ் கம்பெனிஸ் உள்ள இதுகளுக்கும் நாமினேஷன் செய்யலாம். மற்றது அனுமதி பெற்ற வர்த்தக வங்கிகளிலோ விசேட வங்கிகளிலோ அடைமானம் செய்யப்பட்டுள்ள அசையும் சொத்துக்கள், அனுமதி பெற்ற வர்த்தக வங்கிகளிலோ விசேட வங்கிகளிலோ அடைமானம் செய்யப்பட்டுள்ள அசையும் சொத்துக்கள், மூவபிள் அசெட்ஸ் என்று சொல்லப்படுது. மூவபிள் அசெட்ஸ், ஃபிக்ஸ் அசெட்ஸ் இல்ல, மூவபிள் அசெட்ஸ். மூவபிள் சொன்னா இப்ப வாகனமா இருக்கலாம். இது சரிதானே, இப்ப லொக்கர்ஸ் இருக்கு, லொக்கர்ஸ் செய்யணும், உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியாமல் நாமினேஷன் செய்யறது. இப்ப இதுல என்னென்ன செய்யலாம் 16 வயதுக்கு மேற்பட்டவரும் நாமினேஷன் என்றால், லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்கோ ஸ்பெஷலைஸ் பேங்க்ல இருக்கிற தங்களுடைய வைப்பு டிபாசிட் அக்கௌண்ட்ஸ், கரண்ட் அக்கௌண்ட் இல்ல டிபாசிட் அக்கௌண்ட்ஸ், கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகளின் பங்குகள் ஷேர்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ், மற்றது ஃபினான்ஸ் கம்பெனிஸ்ல இருக்கிற டிபாசிட்ஸ், மற்றது லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ்லயோ அல்லது ஸ்பெஷலைஸ் பேங்க்லயோ இருக்கிற மோர்கேஜ் பண்ணப்பட்டுள்ள அசையும் சொத்துக்கள், சரிதானே, மூவபிள் அசெட்ஸ். வேறு யாரையும் நியமித்தராக அதாவது வேறு யாரையும் 16 மேற்பட்டவரும் வேறு யாரும் நியமித்தராக நியமனம் செய்ய முடியும் சொல்லப்படுது. 2005ஆம் ஆண்டு 4ஆம் இலக்க திருத்தப்பட்ட சிவில் வழக்கு நடைமுறை தொகுப்பு சட்டத்தால் மேலும் திருத்தம் 544 ஒன்றில் மேற்குறிப்பிட்ட சட்டத்துக்கு செய்யப்பட்டது. 2005ஆம் ஆண்டு திருத்தம் செய்யப்பட்டது. சிவில் ப்ரொசீஜர் கோர்ட்ல செய்யப்பட்டிருக்கிறது. சிவில் வழக்கு நடைமுறை தொகுப்பில் 544 ஒன்றின்படி வங்கிகளில் வைப்பு கணக்கு வைத்திருக்கும் 16 வயதுக்கு மேற்பட்ட எவரும் அக்கணக்குகளுக்கு நியமனங்களை மேற்கொள்ளலாம். நியமனமானது ஒருவராகவோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டதாகவோ இருக்கலாம். ஒருவராகவோ ஒன்றுக்கு மேற்பட்டதாகவோ இருக்கலாம். நியமனம் பெற்றவர் கணக்கு வைத்திருப்பவரின் இறப்பின் பின் அக்கணக்கிலுள்ள நிலுவைக்கு உரித்தாவார். இது கவனம். நியமனம் பெற்றவர் கணக்கு வைத்திருப்பவரின் இறப்பின் பின் அக்கணக்கிலுள்ள நிலுவைக்கு உரித்தாவார். நியமனம் ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கும் போது, விசேடமாக குறிப்பிடப்படாத போது அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும். ஒரு நியமனமானது அக்குறிப்பிட்ட கணக்குக்கு செல்லுபடியாகும். இந்த நியமனத்தில் நாமினேஷன் அந்த குறிப்பிட்ட கணக்குக்கு மட்டும் செல்லுபடியாகும். மற்றது அதுல அவ 2 பேரை போட்டு ஒரு இவ்வளவு பெர்சன்டேஜ் இன்னாருக்கு இத்தனை பெர்சன்டேஜ் இன்னாருக்கு இத்தனை பெர்சன்டேஜ்னு சொல்லி இருந்தா அந்தந்த பெர்சன்டேஜின் படி அவர் அந்த அப்புறம் கொடுக்கலாம். இல்லை ஒன்றும் சொல்லாட்டி அவர் 2 பேருக்கும் சமனாக பிரித்து கொடுக்கப்படும். நடைமுறை கணக்குக்கு நியமனங்கள் மேற்கொள்ள முடியாது. சரிதானே, அவ டிபாசிட் அக்கௌண்ட்டுக்கு தான் செய்யலாம், கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு இல்லை. இணை கணக்குகளில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் நியமனம் ஏற்படுத்தப்பட்டிருப்பின் கணக்குதாரர்களின் இறப்பு ஒன்றாக நிகழின் மாத்திரமே அந்நியமனம் செல்லுபடியாகும். அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல 2 பேரும்
ஒரே நேரத்தில் இறந்தா தான் அந்த நியமனம் செல்லுபடியாகும், இல்லாட்டி செல்லுபடியாகாது. ஒரு ஆள் ஒருக்கா இருந்தால் அந்த நியமனம் இல்லை, அப்புறம் மற்றவர் இருப்பார் தானே, மற்றவர் பிறகு ஒரு ஆளை வச்சு அந்த முதல் செய்யப்பட்ட நியமனம் வலுதற்றதான். நியமனங்களை மேற்கொண்ட கணக்குரிமையாளர் நொமினேட்டர் தம் வாழ்நாளில் நியமனம் பெறுபவரை, அதாவது நொமினியன் சொல்றது, மாற்ற முடியும். இறுதியாக செய்யப்பட்ட நியமனமே வலிதானதாகும். இது கவனமாக இருக்கணும். அந்த நியமனங்கள் மேற்கொண்ட கணக்குரிமையாளர் தம் வாழ்நாளில் நியமனம் பெறுபவரை மாற்ற முடியும். இறுதியாக செய்யப்பட்ட நியமனமே வலிதானதாகும். அப்ப அந்த பேங்க்ஸ் வந்து அந்த ரெக்கார்ட்ஸை வந்து சரியாக மெயின்டைன் பண்ண வேணும். வளமையாக வங்கிகள் வந்து இந்த அதன்படி 2 டூப்ளிகேட்ல கொடுத்து ஒரு கொப்பியை வங்கியை வைத்துக் கொண்டு மற்றதை அக்னாலேஜ் பண்ணி வாடிக்கையாளருக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் சொல்லப்படுகிறது. அதை வங்கியால் செயற்படுத்த வேண்டும். இந்த நியமனங்களானது இறுதி விருப்பாவணத்தில், அதாவது லாஸ்டில் ஏதும் கூறப்பட்டிருப்பினும் அதனை மீறிய வலிதானதாக இருக்கும். இந்த நியமன நொமினேஷன்ஸ் வந்து லாஸ்ட் வில்லில இதுக்கு பிறகு என்ன எழுதி இருந்தாலும் கூட லாஸ்ட் வில்ல விட இந்த நொமினேஷன் தான் செல்லுபடியாகும். வங்கிகளுக்கு கொடுத்துருக்க நொமினேஷன் தான் செல்லுபடியாக முடியும். லாஸ்ட் வில்ல இருக்கிறது செல்லுபடியாகுது. இது தொடர்பாக லாஸ்ட் வில்ல விட இந்த நியமனம் தான் வலிதானதாக இருக்கும். இது வந்து நியமனத்துல சொல்லப்படுகிறது. நியமனம் பெற்றவருக்கு கொடுப்பனவு செய்யும் முறை. அப்ப இந்த மாதிரி அவருக்கு கொடுப்பனவு செய்யற என்றால் உங்களுக்கு பேங்க்ல பேசுறீங்க, சாதாரண முறையில் பார்த்திருப்பீங்க. நியமிப்பவர் வந்து அவனுடைய டெத் சர்டிபிகேட் கொடுக்கணும், இறப்பு சான்றிதழ் கொடுக்க வேண்டும். மற்றது தானே கணக்கின் நியமனதாரர் என வெளிப்படுத்தும் சத்திய கடுதாசி, சரிதானே, அது நாமினேஷன் அபிடேவிட் வந்து அபிடேவிட்டால தான் உண்மையான நியமனதாரர் என்று சொல்லி ஒரு அபிடேவிட் ஒன்று முடிச்சு கொடுக்கணும். தானே கணக்கின் நியமனதாரர் வெளிப்படுத்தும் சத்திய கடதாசியை முடிச்சு கொடுக்க வேணும். வங்கியை திருப்திப்படுத்தும் வகையில் அவரது அடையாளத்தை உறுதிப்படுத்தல். பேங்க் வந்து சர்டிஃபை பண்ண வேணும், இவர்தான் சரியான நொமினி என்று சொல்லி செய்யறதுக்கு கொடுக்க வேண்டும். இவ்வாவணங்கள் சரி சமர்ப்பிக்கப்பட்டு வங்கி திருப்தி அடைந்தால் நியமனதாரருக்கு கணக்கின் நிலுவை செலுத்தும். இப்ப இதுல வந்து நோமினி 2 பேர் இருந்தால் 2 நோமினியும் 2 சத்திய கடதாசிகள் தங்கடங்கள் சத்திய கட்டு 1 2 3 அளவு கொடுத்து செய்ய வேண்டும். அப்ப இதுகளுக்கு சரியாக செய்ய வேணும். சிறப்பு அத்தாட்படுத்துதல், மற்றது அவர் சத்திய கடதாசி வெளிப்படுத்த வேணும் 2 பேரும். மற்ற அவன் ஐடென்டிட்டியை வந்து ப்ரூவ் பண்ண வேணும். இதில் இருந்தால் தான் இந்த வங்கியை செலுத்தும். நீக்கப்படல், நியமனம் நீக்கப்படல் வந்து நியமிப்பவரின் இறப்பு, அதாவது நொமினி வந்து இறந்துட்டால் அது நியமனம் நீக்கப்பட்டுவிடும். நியமிப்பவரின் எழுத்திலான மீளப்பெறுகை இது சாட்சியிடப்படணும். சில பேர் வந்து தாங்க நொமினேஷன் கொடுத்துட்டு அந்த நொமினேஷனை வந்து ரிவோக் திருப்பி பெறலாம். அது வந்து இன்னொரு நாள் விட்னஸ் பண்ண வேண்டும். 2 பேர் விட்னஸ் பண்ணி மீளப்பெறது இருக்கிறது. அது சரியாக பதிவிடப்பட வேண்டும். அல்லது இன்னொரு இதுக்கு பதிலாக முதல் நியமிக்கிட்ட பதிலாக வேறு நியமனம் செய்தாலும் அந்த முதல் செய்யப்பட்ட நியமனம் இல்லாமல் போகுது. அப்ப 3 விதமாக நியமனம் நீக்கப்படலாம். 1 நியமிப்பவர் இறப்பு, 2வது நியமிப்பவர் எழுத்திலான மீளப்பெறுகை, 3வது முதல் நியமிக்கப்பட்டதுக்கு பதிலாக வேறு நியமனம் செய்தல். இதுதான் வந்து நொமினேஷன். அப்ப இந்த நொமினேஷன்ல நாங்கள் இந்த சட்டங்கள், மற்றது வங்கி வைப்பு கணக்குகளுக்கு நொமினேஷன்ஸ் இந்த சட்டமாக சிவில் ப்ரொசீஜர் கோட் 544 பிரிவு 1ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, யார் நாமினேஷன் செய்யலாம்னு பார்த்துருக்கிறோம். என்னென்னத்துக்கு செய்யலாம்னு சொல்லுவோம். வங்கி கணக்கு மட்டும் இல்லை, இதில் கம்பெனி ஷேர்ஸ் இருக்குது, லைஃப் பாலிசி இருக்குது, ஃபினான்ஸ் கம்பெனிஸ் டிபாசிட்ஸ் இருக்குது, மற்ற பேங்க்ல இருக்கிற மூவபிள் அசெட்ஸ் இருக்குது, மோர்கேஜ் பண்ணப்பட்ட மூவபிள் அசெட்ஸ் சொல்லப்படுகிறது. இதே போல என்னென்னத்துக்கு செய்யலாம்னு சொல்லப்படுறது. கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு செய்யலாது. ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல செய்தால் 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் அந்த நியமனம் செல்லுபடியாகும். அதே போல நியமித்தர் வந்து தான் தன் வாழ்நாளில் வேறு நியமித்தரை மாற்றலாம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு சப்சிக்வென்ட்
நொமினேஷன்ஸ் சொல்றது. இறுதியாக செய்யப்பட்ட நியமனம் தான் செல்லுபடி ஆகும். அப்ப அது கொடுப்பனவு செய்யற முறை இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவர் சப்மிட் பண்ண வேணும், ஒரு நியமனம் இவ்வாறு நீக்கப்படலாம் என்று சொல்லி பார்த்தால் அது 3 விதம் சொல்ல பார்த்தோம். நியமிக்கப்பட்ட இருந்தால் அல்லது மீளப்படுதல் அல்லது சப்சிக்வெண்ட் நாமினேஷன்ஸ். ஜாயிண்ட் அக்கௌண்ட்ஸ், இந்த கணக்களை பற்றி நான் அளவு செய்யலைன்னா உங்களுக்கு வேற சப்ஜெக்ட்ஸ்ல அக்கௌண்ட் ஆபரேஷன்ஸை பற்றி இன்னொரு பாடத்துல வருது. அதில் ஆனபடியா இதுல இந்த லோவோட ஒரு இதோட ரிலவெண்ட் ஆனதை மட்டும்தான் நான் ஒரு சின்ன சாதையா டச் பண்ண வேற ஒன்றும் பெருசா டச் பண்ண இல்லை. கூட்டு கணக்கு ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல கூட்டு கணக்குடைமையாளர்களில் ஒருவர் இறக்கும் போது இதுல நான் சொல்றது அந்த இறந்தா பிறகு அது இந்த கணக்கு செய்யற இன்டெஸ்டேட் அல்லது எஸ்டேட் இதுல டிசீஸ், ஒரு ஆள் டிசீஸ் என்ற இறப்பின் பின் எவ்வாறு அந்த கணக்கை கொண்டு நடத்துறத பற்றித்தான் இதுல செய்கிறமையுடைய மற்ற முறையில் தான் கதைக்கல, மற்ற ஆபரேஷனல் ஆஸ்பெக்டை பற்றி கதைக்கல. இதுல கூட்டு கணக்குடைமையாளர்களில் ஒருவர் இறக்கும் போது அக்கணக்கின் ஆணை பத்திரம் ரத்தாகிறது, அதாவது மெண்டேட் அதோட சீஸ்ட். சரிதானே? அப்ப இங்கு பிழைத்திருப்போர் விதி ரூல் ஆஃப் சர்வைவர்ஷிப் பிரயோகிக்கப்படும். இங்கு வரவு மீதியான கணக்கினில் இறந்தவரால் வரையப்பட்ட காசோலைகளுக்கு பணம் செலுத்தாது திருப்ப வேண்டும். சரிதானே? சில வங்கிகள் தவறாக செலுத்துறது, உண்மையில அப்படி செலுத்தக்கூடாது. அப்படி செலுத்துறதா இருந்தால் பிழைத்திருப்போர் அனைவரும் கையொப்பமிட்ட காசோலைக்கு பணம் செலுத்தலாம். பிழைத்திருப்போர் அனைவரும் கையொப்பமிட்ட காசோலைக்கு பணம் செலுத்தலாம். பிழைத்திருப்போர் புதிய கணக்கை ஆரம்பித்து நிலுவையை மாற்றலாம். உண்மையில அந்த ஒரு கணக்கு ஒருவர் ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஒருவர் இறந்துட்டால் அதே கணக்குக்கு தொடர்ந்து கண்டினியூ பண்ண கூடாது, அதுதான் சட்டத்தில் சொல்லப்படுது. அதே கணக்கை செய்யாமல் வாடிக்கையாளர் நல்ல நம்பர், அந்த நம்பர் தொடரணும்னு சொல்லி இன்னொரு ஃபார்ம் மெண்டேட் எடுத்து அந்த நம்பருக்கு கொடுக்கறது பிள்ளையானது. அது மூடி புதிய கணக்குக்கு வேறு நம்பருக்கு தான் திறந்து கொடுக்கறது தான் செய்ய வேண்டும் சட்டப்படி. பிழைத்திருப்போர் புதிய கணக்கை ஆரம்பித்து நிலுவையை மாற்றலாம். கணக்கு நான் பராகலைக்கிற விலைக்கு வாங்கினேன். கணக்கு பற்று நிலையில் இருப்பின் இறந்தவரின் சொத்தில் கடனிற்கு நிறுவதற்காக கணக்குடன் நிறுத்தப்பட வேண்டும். இது கிரெடிட் பேலன்ஸ்ல இருக்க கணக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அதுல கணக்கு கிரெடிட் பேலன்ஸ்ல இருந்தால் அந்த கணக்கை மூடி பிழைத்திருப்பவர், அதாவது மிச்சமா இருக்கிறவர் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை அவர் மற்றவர் எழுதின காசுல இவரும் வேண்டாம் சைன் பண்ணி அது பேமெண்ட் செய்யலாம், அல்ல இன்னொரு கணக்கத்துல இருந்து இந்த பேலன்ஸை மாற்றிக்கொள்ளலாம். ஆனா இந்த கணக்கு ஓடியில இருந்தது என்று சொன்னால் அந்த கணக்கு ஸ்டாப் பண்ண வேணும். ஏனென்றால் இறந்தவருடைய சொத்தில நிறுவுறதுக்காக கடன் நிறுவுவதற்காக கடன் கணக்கு உடனடியாக கணக்கு நிறுத்தப்பட வேண்டும். செட்டில் பண்ணி போட்டால் பிறகு அவருடைய சொத்தில இவருக்கு கேட்க உரிமை கேட்க முடியாது. நிதியான வைப்பு மற்றும் சேமிப்பு கணக்குகளில் பிழைத்திருப்போர் இறந்தவரின் மரண சான்றிதழை சமர்ப்பித்து கணக்கை மூட வேண்டும். நிலையான வைப்பு அல்லது சேமிப்பு கணக்கண்டா அதுல பிழைத்திருப்பார், அதுல ஓடி வராது தானே. அப்ப அதுல அதுல ஜாயிண்ட் அக்கௌண்டா மற்றவருக்கு இப்ப சட்டம் இருக்குது, அதுல மற்றவர் அந்த கணக்கை பிழைத்திருப்போர் மரண சான்றிதழை கொடுத்து அவர் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஆனா சில பிரச்சனைகள் இருக்குது, நீதிமன்றம் சில நேரத்துல தீர்ப்புகளை வழங்கலாம். ஒரு வழக்கு இருக்கிறது நான் கேட்க பார்த்தது. கணவன் மனைவி திருமணமாகி சீதனமாக கொடுத்த காசு, சீதனம் எங்களுக்கு தெரியாது, பேங்க்ல எங்களுக்கு தெரியாது, சீதனமாக போட்ட பிக்ஸ் டிபாசிட்டா இருக்க திருமணமாகி ஒரு கொஞ்ச காலத்துக்கு மனைவி இறந்துட்டார். தற்கொலையா அல்லது கொலையா தெரியாது, இறந்துட்டார். இப்ப வங்கி கணக்க கணவர் கொடுத்து கணவருக்கு கொடுக்கறதுக்கு ரெடி, பேயோட எழுதி ரெடி செக். நான் திடீரென்று அந்த நேரத்துல இறந்த அந்த பெண்ணுடைய தகப்பன் நீதிமன்றத்துல கட்டளை கொண்டு கொடுத்தாச்சுது நிறுத்தி வைக்க சொல்லி. நிறுத்தி வைத்த பிறகு அந்த பேயோடருக்கு கொடுப்பனவை செய்யாம வாங்கி வச்சிருந்து ஒரு 2-3 வருஷம் வழக்கு நடந்த பிறகு அந்த பணத்தை
அந்த இறந்த பெண்ணின் தகப்பனுக்கே திருப்பி கொடுக்க சொல்லி வந்தது, பெற்றோருக்கே கொடுக்க சொல்லி. அப்ப அது நீதிமன்றத்தின் தீர்ப்பு வேற மாதிரி இருக்கிறது. சட்டம் எப்படி இருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்புகள் வேற ஐம்பரலாம். அதுல கவனமா இருக்கணும். நீதிமன்ற தீர்ப்புகளை உடனடியாக செய்யணும். அந்த அதுல ஒரு சின்ன இதுல தப்பியாச்சு, இல்லாட்டி வங்கி பொறுப்பாக வேண்டி வந்திருக்கு. இது கணக்கு ஆபரேஷன் ஒரு ஒருவர் இறந்தா ஜாயிண்ட் அக்கௌண்ட்ன்றதை மட்டும்தான் இதுல பார்த்துனான். மற்ற இதுல நிறைய இருக்குது. இப்படி நாங்கள் பார்க்கறதா இருந்தால் ஒவ்வொரு கணக்குலையும் பார்ட்னர்ஷிப்ல கம்பெனி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கணக்கெல்லாம் பார்த்துன்னு போகணும். அது நினைக்கிறேன் அந்த மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல பார்க்கணும். ரைட், இப்ப பார்ப்போம் நாங்கள் அடுத்தது இந்த ஒரு முக்கியமான விஷயம். நிறைவேற்றுனர் நிர்வாகிகள். இதை பற்றி நாங்கள் நினைக்க முதல் கொஞ்சம் சொன்னோம். எக்ஸிக்யூட்டர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். நிறைவேற்றுனர் எக்ஸிக்யூட்டர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் என்று சொன்னால் இவை ஒரு இறந்தவருடைய சொத்துக்களை பொறுப்பேற்று அவற்றை முடிவாக்கி பகிர்ந்தளிப்பதற்காக நியமிக்கப்பட்ட தனிப்பட்ட பிரதிநிதிகள் என்று சொல்றது, பர்சனல் ரெப்ரசன்டேட்டிவ் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் தான் இந்த பொறுப்பை சொல்றது. நிறைவேற்றுனர் அதாவது எக்ஸிக்யூட்டர்ஸ், நிர்வாகிகள் சொன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் என்று சொல்றது. கணக்களும் இருக்கு. எக்ஸிக்யூட்டர்ஸ் அக்கௌண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்கௌண்ட் சொல்லி திறக்கிறது பேங்கல்ல. திறக்கிறது சும்மா திறக்க முடியாது. அதுக்கு அந்த நீதிமன்ற கடிதங்கள், அனுமதி கடிதங்கள் எல்லாம் தேவை. இறந்தவருடைய சொத்துக்களை பொறுப்பேற்று அவற்றை முடிவாக்கி பகிர்ந்தளிப்பதற்காக, யாரு பகிர்ந்தளிக்கிறது? அந்த அவருடைய இறந்தவருடைய சட்ட பிரதிநிதிகளுக்கு, லீகல் ஹியர்ஸ் அவர்களுக்கு கொடுக்கறதுக்காக பகிர்ந்தளிப்பதற்காக நியமிக்கப்பட்ட தனிப்பட்ட பிரதிநிதிகள், பர்சனல் ரெப்ரசன்டேட்டிவ் தான் இப்படியே அழைக்கப்படுவார்கள். அவர்கள் இறுதி விருப்பாவணத்தின் மூலம் நியமிக்கப்பட்டால் நிறைவேற்றுனர்கள் எனவும். இறுதி விருப்பாவணம் லாஸ்ட் வில் சொல்லுவோம் தானே, இறுதி விருப்பாவணம் லாஸ்ட் வில், அதன் மூலம் நியமிக்கப்பட்டால் நிறைவேற்றுனர் எனவும், நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டால் நிர்வாகிகள் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எனவும் அழைக்கப்படுவர். சரிதானே? ஒருவர் இறுதி விருப்பாவணம் இன்றி இருந்தால் அவரது சொத்துக்களை நிர்வகிக்க நீதிமன்றம் நிர்வாகிகளை நியமிக்கும். இவரை நியமிக்கும் போது வழங்கப்படும் அதிகாரபூர்வ ஆவண நிர்வாக அதிகார கடிதமாகும். அதான் லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்ப ஒரு இறுதி விருப்பாவணம் இல்லாமல் இருந்தால், இதுதான் நிறைய கேஸ் நடக்கிறது. இறுதி விருப்பாவணம் இல்லாமல் இறந்துட்டா அந்த சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்கு நீதிமன்றம் நிர்வாகிகளை நியமிக்கும். இதுல ஆக்சிடென்ட்லயோ இல்ல வருத்தம் இருந்துட்டு அந்த பிள்ளைகள பேர்ல நிறைய சொத்துக்கள் இது பண்ணி இருக்கும். பிள்ளைகள் மைனஸா இருக்கும். மைனஸா இருந்தால் அந்த சொத்தை என்னென்று பிரிக்கிறது, அதுல பாவிக்கிறதுக்கும் இருக்கும். அல்லது நிறைய சொத்துக்கள் இருந்தால் அதுல அவை என்று பிரிக்கிறது, அதோட முதல் ஹேண்டில் பண்ணித்தான் அவன் சட்டப்படி வாரிசுகளுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டும். அப்படி பாக்கிக்குள்ள இப்ப இறுதி விருப்பாவணம் என்று இருந்தால் அந்த சொத்துக்களை நீதிமன்றம் நியமிக்கிறது ஒரு கடிதம் கொடுக்கும். அது சொல்றது லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நிர்வாக அதிகார கடிதம். சொத்துக்களை நிர்வகிச்சு சட்டப்படி வாரிசுகளுக்கு கொடுக்கிறது. ஒரு இறுதி விருப்பாவணமானது அவரின் இறப்பின் பின் நீதிமன்றத்தால் ஏற்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டு மரண சாதன நிறுவல் ப்ரொபேட் வழங்கப்படும். ஒரு இறுதி விருப்பாவணம் அவரின் அவரது இறப்பின் பின் நீதிமன்றத்தால் ஏற்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டு மரண சாதன நிறுவல் வழங்கப்படும். அதாவது ப்ரொபேட் என்று சொல்றது. அதாவது இறுதி விருப்பாவணம் உண்மையோ பொய்யோன்னு யாருக்கு தெரியும். அதை நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட்டு நிறுவப்பட வேணும். அதுதான் ப்ரொபேட். அதுக்கு வேற முறைகள் இருக்குது. சட்டத்தை போனா இந்த 3 மாதத்துக்கு ஒரு குழந்தை ஒன்றெல்லாம் இதுக்கான முறைகள் இருக்குது. நாங்கள் அதை படிச்சோம்னா அது கணக்க போகணும். உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் லோ ஒன்றுடைய டீப்பா போகல. மரண சாதன நிறுவல் வழங்கப்படும். இது நிறைவேற்றுனரின் அதிகாரத்தினை உறுதிப்படுத்துகிறது. அதாவது நான் பார்த்தேன் எக்ஸிக்யூட்டர் உறுதிப்படுத்துகிறது. குறித்த நிலைமைகளில் நீதிமன்றத்தின் கருத்துப்படி ஒரு தகுதியான ஆள் இல்லாவிட்டால் அல்லது ஒருவரும் நிர்வாகியாக நியமிக்கப்பட விரும்பாவிடின் நீதிமன்றம் பொது நம்பிக்கையாளரை பப்ளிக் ட்ரஸ்டி நிர்வாகியாக நியமிக்கும்.
சரிதானே? குறித்த நிலைமைகளில் நீதிமன்றத்தின் கருத்துப்படி ஒரு தகுதியான ஆள் இல்லாவிட்டால் அல்லது ஒருவரின் நிர்வாகியாக நியமிக்கப்பட விரும்பாவிடின் நீதிமன்றம் பொது நம்பிக்கையாளரை பப்ளிக் ட்ரஸ்டி நிர்வாகியாக நியமிக்கும். பப்ளிக் ட்ரஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்குத்தானே, இதுல நீதிமன்றம் ஒரு ஆளை அதை நியமிக்கும். சில பேர் இந்த விலங்குக்கு தலையை கொடுக்க விரும்ப மாட்டணும். அப்படியான பொருத்தம் இல்லாத ஆளை வந்து அப்படி எழுதியிருந்தால் அந்த இதன்படி உள்ளால் வந்து பொருத்தம் இல்லாத ஆள் அல்லது அது ஒருத்தரும் விருப்பம் இல்லாதன்னு சொன்னா நீதிமன்றமே வந்து அந்த பப்ளிக் ட்ரஸ்டி என்று இருக்கு, பொது நம்பிக்கையாளர் நியமிக்கிறது இருக்குது. இது தொடர்பாக சிவில் நடைமுறை சட்டம் சிவில் ப்ரொசீஜர் கோட் திருத்தப்பட்டது 1993 ஆண்டின் இலக்கம் 14 பிரிவு 4 இறுதி விருப்பாவனம் தொடர்பான மரண சாசன நிறுவல் நிறைவேற்றுனர் நிர்வாகி பார்த்துட்டு இந்த நிறைவேற்றுனர் நிர்வாகி பார்த்துட்டு இந்த எக்ஸிக்யூட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் நியமனங்கள் மாவட்ட நீதிமன்ற செயல்பாடு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி நீதிமன்றம் செயல்படும். அந்த ப்ரொசீஜர் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 1993 ஆண்டின் இலக்கம் 14 சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நிறைவேற்றுனர் இறுதி விருப்பாவனத்தில் குறிப்பிட்டபடி இறந்தவரின் செலவுகள் கடன்கள் போன்றவற்றை செலுத்தி முடிப்பதன் மூலம் சொத்துக்களின் குலைப்பு முடிவடைந்தவுடன் நம்பிக்கை பொறுப்பாளராக மாறி ஏதாவது மீதம் இருப்பின் அவற்றின் பயனாளிகள் அனுபவிப்பதற்காக செயல்படுவார். அவர் வந்து ஒரு நிறைவேற்றினர் வந்து அந்த இறுதி விருப்பாவனத்தின்படி இன்னென்று பிரிச்சு கொடுத்து அவருடைய செலவுகள் அதுகள் எல்லாத்தையும் முடிச்சு மிச்சம் இருந்தா அந்த கலைப்பு எல்லாம் முடிஞ்சா அப்புறம் பிரிச்சு கொடுத்தா பிறகு ட்ரஸ்டியா மாறி மிச்சம் இருந்தால் அந்த பெனிஃபிஷரிஸ் வந்து அதை வந்து அனுபவிக்கிறதுக்காண்டி அவர் செயற்படுவார் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த நிர்வாகிகள் நிறைவேற்றினர்களுடைய செயற்பாட்டை பற்றி இதில் சுருக்கமாக நான் கூட சொல்லியிருக்கிறேன். அடுத்த பாப்பம் லாஸ்ட் வில் இறுதி விருப்பாவனம். இங்கிலீஷ்ல போடல லாஸ்ட் வில் இறுதி விருப்பாவனம் எப்படி வருகிறது அதை என்னென்று முன்னுக்கு பார்த்துட்டோம். இந்த இதை வந்து இப்ப பாப்போம் இறுதி விருப்பாவனம் என்னென்ன அதன் சட்டத்தன்மை என்ன, அது எவ்வாறு உருவாக்கப்படும், எவ்வாறு என்னென்ன இதுக்குள்ள வந்த சட்டத்தன்மையை வலுவுள்ளதாக இருக்கும், அது எவ்வாறு இல்லாம போகும் வலுவற்றதாகவும் கேன்சல் பண்றது எப்படி என்று சொல்லி நாங்க பார்ப்போம். மோசடிகளை தடுப்பதற்கான பிரிவு 4 இலங்கையில் இறுதி விருப்பாவனங்களை நிறைவேற்றுவது தொடர்பான தேவைகளை வகுக்கிறது. வந்து மோசடிகளை தடுப்பன் ஃப்ராடலன் டிடென்ஷன் என்ன சொல்றது, செக்ஷன் 4 ஆஃப் prevention of fraud சொல்றது. செக்ஷன் 4 ஆஃப் த prevention of fraud இலங்கையில் இறுதி விருப்பாவனங்கள் நிறைவேற்று தொடர்பான தேவைகளை வகுக்கிறது. 1. இறுதி விருப்பாவனம் அல்லது உயிலின் பிற்சேர்க்கை எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். உயில் என்று சொல்றதானே நாங்கள் என்ன உயில். இறுதி விருப்பாவனம் அல்லது உயிலின் பிற்சேர்க்கை எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும், எழுத்துல இருக்க வேண்டும். 2. இது மரண சாசனம் எழுதுபவர் அல்லது வேறு யாரோ ஒருவர் தனது முன்னிலையிலும் அவர் அறிவுறுத்தலிலும் கையெழுத்திடப்பட வேண்டும். இது மரண சாசனம் எழுதுவர் வேறு யாரோ ஒருவர் தனது முன்னிலையிலும் அவரது கையெழுத்திலும் அவர் அறிவுறுத்தலிலும் கையெழுத்திடப்பட வேண்டும். 3. அத்தகைய கையொப்பம் மரண சாசனம் எழுதுபவரால் செய்யப்பட வேண்டும் அல்லது ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். சில இந்த மரண சாசனம் வந்து அந்த எழுதுபவரால் வந்து கையொப்பம் விட வேண்டும் அல்லது அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அதுல உண்டு உரிமம் பெற்ற சட்ட பிரசித்த நோட்டரி அல்லது மற்றும் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட சாட்சிகள் முன்னிலையில். மரண சாசனம் எழுதுறன்னு சொன்னால் ஒன்று அதுல சொல்லப்படுதானே எழுதுபவரால் வந்து செய்யப்படணும் அல்லது ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி செய்யறதா இருந்தால் ஒரு நோட்டரி பப்ளிக் வந்து செய்யும், லைசன்ஸ்ட் நோட்டரி பப்ளிக், அதோட 2 விட்னஸ் இருக்கணும், 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட விட்னஸ். அல்லது நோட்டரி பப்ளிக் இல்லை என்று சொன்னா 5 அல்லது அதுக்கு மேற்பட்ட சாட்சிகளுக்கு முன்னிலையில தான் இந்த மரண சாசனம் எழுதப்பட வேண்டும். சரிதானே? இப்ப 2 இதுல சொல்லப்படுது. 1 அவர் மரண சாசனம் ஒப்பமிடுறது,
உரிமம் பெற்ற நோட்டரி பப்ளிக் பிரசித்த நோட்டரி மற்றும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சாட்சிகள் முன்னிலையில் அல்லது 5 அல்லது அதற்கு மேற்பட்ட சாட்சிகள் முன்னிலையில். அடுத்தது 4வது, நோட்டரி மற்றும் 2 சாட்சிகள் அல்லது 5 சாட்சிகள், அதாவது நோட்டரி மற்றும் 2 சாட்சிகள், அப்படி இல்லையென்றா 5 சாட்சிகள் ஒரே நேரத்தில் ஆஜராக வேண்டும். இதுல வேற வேற நேரங்கள்ல கையெழுத்து வைக்க இயலாது. இந்த நொட்டரியும் 2 சாட்சிகளும் அல்லது 5 சாட்சிகள் வச்சு முன்னாடினா எல்லாரும் ஒரே நேரத்துல இருந்துதான் கையெழுத்து வைக்க வேண்டும். 5வது, நொட்டரி மற்றும் 2 சாட்சிகள் நிறைவேற்றுதலை முறையாக உறுதிப்படுத்த வேண்டும் அல்லது 5 சாட்சிகள் மரண சாசனம் எழுதுபவரின் முன்னிலையில் இறுதி விருப்பாவணத்தில் கையெழுத்திட வேண்டும். சரிதானே? அப்ப இந்த நோட்டரி பப்ளிக் சொல்றது முறையாக சொல்லுங்க. duly witnessed, duly attest the execution. The notary and the 2 witnesses must duly attest the execution. Or the 5 witnesses must subscribe the will in the presence of the testator. எழுதற்கு முன்னால செய்ய வேண்டும். நொட்டரி மற்றும் 2 சாட்சிகள் நிறைவேற்றுதலை முறையாக உறுதிப்படுத்த வேண்டும் அல்லது 5 சாட்சிகள் மரண சாசனம் எழுதுபவர் முன்னிலையில் இறுதி விருப்பாவணத்தில் கையெழுத்திட வேண்டும். இதுல கையெழுத்திடப்படும் என்று சொல்றதுக்கு பாப்பம் என்ன சொல்லப்படுகிறது. ஒன்று, அனைத்து இறுதி விருப்பாவணமும் எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். இந்த லாஸ்ட் இலங்கையின் சட்டம் நுணுக்கமான இறுதி விருப்பாவணத்தை ஒப்புக்கொள்வதில்லை. சில நுணுக்கமான சில ஆகரம் சட்டம் நுணுக்கமாக போறதுல ஒப்புக்கொள்ற இல்லைன்னு சொல்லப்படுது இலங்கையின். மரண சாசனம் 1 மரண சாசனம் எழுதுபவரின் கையெழுத்தில் தான் இருக்க வேண்டும் என்றது இல்லை. மரண சாசனம் அவரால் தான் கையெழுத்தால் எழுதியிருக்கணும் என்றது இல்லை. எழுதி கையெழுத்து வைக்கலாம். கையொப்பம் மரண சாசனம் எழுதுபவர் அல்லது பிற நபர் அவரது முன்னிலையிலும் அவரது அறிவுறுத்தல் படியும் இடப்பட வேண்டும். கையொப்பம் மரண சாசனம் எழுதுபவர் அல்லது பிற நபர் அவரது முன்னிலையிலும் அவரது அறிவுறுத்தல் படியும் இட வேண்டும். கையொப்பம் பிரிக்கப்பட்டதுண்டு அல்லது காகிதத்தில் இருக்கக்கூடாது. சரிதான்? இப்ப ஒரு பக்கத்துல ஒன்றெழுதி கையொப்பம் வேற துண்டில இருக்க இயலாது. அப்படி இருக்க இயலாது. அது வளமையான ஒரு சட்ட ஒரு எந்த ஒரு சட்டப்படியான ஆவணத்திலையும் பிரதான பகுதி ஒரு பக்கம் இருக்க, கையெழுத்து மட்டும் வேறு பக்கத்தில் இருக்க முடியாது. அதுதான் நிஜை சொல்லப்படுது. கையொப்பம் பிரிக்கப்பட்ட துண்டு அல்லது வேறு காயத்தில் இருக்கக்கூடாது. மரண சாசனம் எழுதுபவரால் எழுத முடியாவிட்டால் அல்லது எழுத மிகவும் சுகையினமாக இருந்தால் அவர் ஒரு அடையாளத்தை உருவாக்கலாம் அல்லது அவருக்காக தனது கையொப்பத்தை உருவாக்கும்படி அறிவுறுத்தலாம். அவர் எழுத இல்லாதால் என்றால், எழுத முடியாவிட்டால் அல்லது எழுத மிகவும் சுகையினமாக இருந்தால் அவர் ஒரு அடையாளத்தை உருவாக்கலாம் அல்லது அவருக்காக தனது கையொப்பத்தை உருவாக்கும்படி அறிவுறுத்தலாம். கையொப்பம் உரிமம் பெற்ற பிரசித்த நோட்டரி மற்றும் 2 சாட்சிகள். சரிதானே? அப்ப இது ஒரு செட். பிரசித்த நோட்டரி மற்றும் 2 சாட்சிகள் அல்லது 5 சாட்சிகள் முன்னிலையில் வைக்கப்பட வேண்டும். சரிதானே? அப்ப இந்த கையொப்பம் முறதப்ப உரிமம் பெற்ற பிரசித்த நோட்டரி மற்றும் 2 சாட்சிகள் அல்லது 5 சாட்சிகள் முன்னிலையில் வைக்கப்பட வேண்டும். எந்த சாட்சியும் தகுதியற்றவராக இருந்தால் விருப்பாவணம் செல்லுபடியாகாது. இதுல கையெழுத்து வைக்கிற சாட்சிகள் கையெழுத்து வைக்க தகுதியற்றவராக இருந்தால் அந்த விருப்பாவணம் செல்லுபடியாகாது. பிரசித்த நோட்டரி கையொப்பம் ஒப்புக்கொள்ளப்படும் போது ஒரே நேரத்தில் இருக்க வேண்டும். பிரசித்த நோட்டரி கையொப்பம் ஒப்புக்கொள்ளப்படும் போது ஒரே நேரத்தில் இருக்க வேண்டும் மற்றும் 2 சாட்சிகளும் ஆஜராக வேண்டும். 2 சாட்சிகள் முன்னிலையில் கையொப்பம் செய்யப்பட வேண்டும் என்றாலும் அவர்கள் உண்மையில் மரண சாசனம் எழுதுவதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அத்தகைய நிலையில் இருந்தால் போதும். அவர் எழுதுவதை அவர்கள் தயவாக பார்த்தால் போதும். இது மரண சாசனத்துல என்ன எழுதுறார் என்று அவைக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இதுதானே? சாட்சி பொருளாக்கள் மரண சாசனத்துல
இன்னும் எழுதுறாருன்றது தேவையில்லை. அவர் அங்க ஏதோ எழுதுறாருன்றது தெரிஞ்சா காணும். நேரடியா அவர் எழுதுறதை பார்த்து கையெழுத்து வச்சா காணுமே ஒழிய அவர் அங்க என்ன எழுதினார், ஆருக்கு எழுதினார்ன்றதை பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. கையொப்பம் வைக்க அந்த நொட்டரியும் சாட்சிகளும் இருக்க வேண்டும்னு சொல்லப்படுகிறது. ஒரு சாட்சியை தேர்ந்தெடுப்பதில் எந்த ஒரு நபரும் யாரை அல்லது ஒரு மனைவியை அல்லது கணவருக்கு விருப்பாவனத்தின் கீழ் எந்த ஒரு நன்மையும் வழங்கப்பட வேண்டும் என்பதை கலந்து ஆலோசிக்க கூடாது. ஒரு சாட்சியை தேர்ந்தெடுப்பதில் எந்த ஒரு நபரும் யாரை அல்லது ஒரு மனைவியை அல்லது கணவருக்கு விருப்பாவனத்தின் கீழ் எந்த ஒரு நன்மையும் வழங்கப்பட வேண்டும் என்பதை கலந்து ஆலோசிக்க கூடாது. இப்ப வந்து ஒரு பிசினஸ் போறால் வந்து இன்னாருக்கு இவ்வளவு கொடுப்போம், இன்னாருக்கு இவ்வளவு கொடுப்போம், அல்லது மனைவிக்கு இவ்வளவு, கணவனுக்கு இவ்வளவு அப்படின்னு கலந்து ஆலோசிக்க கூடாது, டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. செய்தால் அந்த பயன் ஒருத்தருக்கும் அந்த உறுதி விருப்பாவனத்துல கிடைக்கிற பலன் ஒருத்தருக்கும் இல்லா போகும், அவைக்கு அதாவது கணவனது மனைவிக்கு இல்லா போகும் என்றுதான் சொல்லப்படுகிறது. அத்தகைய நபர் விருப்பத்தை உறுதி செய்தால் பயனாளி அல்லது விருப்பாவனத்தை சான்றளிக்கும் பயனாளியின் மனைவி அல்லது கணவர் விருப்பாவனத்தின் எதையும் எடுக்க முடியாது. அப்ப விருப்பாவனம் சொல்லப்படுற நிபந்தனைகள் தான் இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்த நாங்கள் என்னென்ன முக்கியமானதுன்னு சொல்லி லாஸ்ட் வில்லில தேவைப்படுற இதுகள் எழுத்துல இருக்க வேணும், அதாவது உயிர்ப்பானதின் அல்லது உயிரின்ற பிட் சேர்க்கை எழுத்துவரமாய் இருக்க வேணும். மரண சாசனம் எழுதுவர் வேறு யாரோ ஒருவர் அல்லது தனது முன்னிலையில் அவர் அறிவுறுத்தலில் கையெழுத்திட வேண்டும். கையொப்பம் கையொப்பம் மரண சாசனம் எழுதுவரால் செய்யப்பட வேண்டும் அல்லது ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். இந்த கையொப்பம் புடைக்க ஒரு பிரசித்த நோட்டரி மற்றும் 2 விட்னஸ் அல்லது 5 சாட்சிகள் முன்னிலை கையொப்பம் விட வேணும்னு சொல்லி இருக்குது. மற்றது அவை எல்லாரும் வந்து ஒரே நேரத்தில் வந்து கையொப்பம் விட வேணும். நோட்டரி சாட்சிகள் எல்லாம் மற்ற முறையாக, அதாவது டியூலி விட்னஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டட். அனைத்து இறுதி இருப்பாவனம் எழுத்துவருமாயிருக்க வேண்டும். இலங்கையின் சட்ட நுணுக்கமான இறுதி இருப்பாவனத்தை ஒப்புக்கொள்வதில் இந்த நுணுக்கமான என்றதுக்கு ஒரு சொல்லு சொல்லப்பட்டிருக்கிறது. non-cooperative சொல்லப்பட்டிருக்கு. மரண சாசனம் எழுதுவர் அவற்றை கையெழுத்தில் எழுதித்தான் இருக்கும். வண்டியில் வேற யாரும் எழுதி கையெழுத்து வைக்கலாம். மற்றது துண்டு கையெழுத்து வந்து பிரிக்கப்பட்டுள்ள துண்டில இருக்க இயலாது. அதே எழுதுற துண்டில் ஒரே பேப்பர்லயே இருக்க வேணும். அந்த தொடர்ந்து வர அந்த இதுலயே இருக்க வேணும். யாராவது சாட்சியோ அல்லது சாட்சியிட்டவர்கள் சாட்சியிட கையொப்பமிட தகுதியற்றவர்களாக இருந்தால் அந்த விருப்பாவனமே செல்லுபடி ஆகாது. எல்லாரும் ஒரே நேரத்துல கையெழுத்திட வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றது சாட்சியிடுபவர்களும் வந்து இந்த மரண சாசனம் எழுதப்படுறதை பார்க்க முடியாது, இல்லை என்ன எழுதியிருக்கன்னு அவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று உலகம் பார்த்திருக்கிறோம். மற்றது சாட்சியை தேர்ந்தெடுக்கல இன்னாருக்கு இவ்வளவு இன்னாருக்கு இவ்வளவு அவை வந்து அங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அல்லது டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அப்படி செய்திருந்தால் அந்த விருப்பாவனத்துல சான்றளிக்கும் பயனாளியின் மனைவியில கணவருக்கு அந்த விருப்பாவனத்தில் எதையும் எடுக்க முடியாது. இவ்வளவு வந்து இந்த இறுதி விருப்பாவனத்தில் உள்ள அம்சங்கள். அடுத்த வந்து இறுதி விருப்பாவனம் குறிப்பிடப்படும் நிகழ்வுகளால் இறுதி விருப்பாவனம் ரத்து செய்யப்படும். இப்ப மரண சாசனம் எழுதியவரின் எழுதியவரின் திருமணத்தால் அப்ப அவர் வந்து முதலே சில நேரம் எழுதி வச்சுட்டு திரும்ப கல்யாணம் கட்டிட்டாரா இருந்தால் அது ரத்து செய்யப்படுது, ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகுது. நேரத்தோடைய எழுதி வச்சிடுறதும் இருக்கிறது, புற கல்யாணம் கட்டுறது அப்படி செய்தால் ரத்தாயிரும். மற்றொரு விருப்பாவனம் அல்லது பிச்சேர்க்கை அதே முறையில் நிறைவேற்றப்படுதல். அப்ப இன்னொரு முதல் அந்த விருப்பாவனத்தோடு இன்னொரு விருப்பாவனம் பிறகு எழுதுறது இல்லை, அதுக்கு பிச்சேர்க்கை கோட்டிசில் சொல்றது, பிச்சேர்க்கை ஒன்று சேர்க்கிறது, எக்ஸிக்யூட் பண்ணி வச்சார். சிலர் எழுதி அதை திரும்ப பெறுவதற்கான நோக்கத்தை அறிவித்து விருப்பாவனத்தை போலவே நிறைவேற்றுகின்றனர். சிலர் எழுதி அதை திரும்ப பெறுவதற்கான நோக்கத்தை அறிவித்து விருப்பாவனத்தை போலவே நிறைவேற்றுகின்றனர். 3வது. 4வது, மரண சாசனம் எழுதுபவர் அல்லது அவரது முன்னிலையில் உள்ள ஒரு நபரால் எரித்தும் கிழித்தறிந்தும் அல்லது அழிக்கப்படுவதன் மூலமும் அவரது வழிகாட்டலில்
அதை திரும்ப பெறும் நோக்கத்தோட எழுதியவற்றுடைய வழிகாட்டல்ல அதை திரும்ப பெற நோக்கத்துக்காண்டி அது கிழிச்சு எரிச்சு செய்யக்குள்ளே அவருக்கு முன்னாலேயே கிழிச்சு எரிஞ்சு செய்யக்குள்ளே அது இல்லாமல் செய்யப்படுறது. அப்ப ரத்து செய்யப்படுற நோக்கம், ரத்து செய்யப்படுறதுன்ற 4 வழியிலே ஒன்று அவர் திருமணம் செய்தால், அல்லது இன்னொரு புறகுறுப்பு திரும்ப வேறொரு விருப்பாவனம் எழுதுறது, அல்லது பிச்சைக்கு ஒன்று செய்யறது நிறைவேற்றப்படுறது. சிலர் எழுதிய திரும்ப பெறுவதற்கான நோக்கத்தை அறிவித்து விருப்பாவனத்தை போல நிறைவேற்றது. மற்றது கிழிச்சோ அல்லது கிழிச்சு எரிக்கிறதோ என்னோ செய்கிறது. திரும்ப பெறுறது நோக்கத்துக்காண்டி அதை செய்கிறது. அப்படி ரத்து செய்யப்பட்ட விருப்பாவனம் புதுப்பிக்கப்படலாம். ரத்து செய்த புதுப்பிக்கிறபடி அதை மீண்டும் செயல்படுத்துவதன் மூலம் ரீ எக்ஸிகியூஷன், அல்லது சட்டத்தால் வழங்கப்பட்டுள்ள பிச்சேர்க்கை ஒன்றை நிறைவேற்றுவதன் மூலம் அதை மறுபி பரிசீலனை செய்வதற்கான நோக்கத்தை காட்டுதல். சட்டத்தால் வழங்கப்பட்டுள்ள பிச்சேர்க்கை கோடிசில் நிறைவேற்றுவதன் மூலம் அதை மறுபி பரிசீலனை செய்வதற்கான நோக்கத்தை காட்டுதல். இந்த 2 வழியில திரும்ப புதுப்பிக்கலாம்னு சொல்லப்படுது. இதுதான் இறுதி விருப்பாவனத்தை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். இனி பார்த்தோம் என்று சொன்னால், இனி பரம்பரை சொத்துக்கள் சரிதானே. பரம்பரை சொத்து அல்லது மரண சாசனமற்ற சொத்துக்கள் இருக்குது. இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. இன்ஹெரிட்டன்ஸ் அசெட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் என்ற பரம்பரை சொத்துக்கள். பிதுரார்ஜித சொத்து. இன்டெஸ்டேட் அசெட்ஸ் என்றால் மரண சாசனமற்ற சொத்துக்கள். இதெல்லாம் எப்படி கையாள்றது, இது பெருமளவுக்கு வரும். இது எப்படி கையாள்றதுக்கு அப்ப இதுக்குரிய சட்டத்திட்டங்கள் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, இந்த இலங்கையில் உங்களுக்கு தெரியும் ரோமன் சட்டம் இருக்கிறது. இதை விட தனியார் சட்டங்கள், அதாவது பர்சனல் லோஸ் இருக்குது தெரியும். கண்டியர் சட்டம் இருக்குது, தேசவளமை சட்டம் இருக்குது, முஸ்லிம் தனியார் சட்டம் இருக்கிறது. இப்ப எந்தெந்த சட்டம் யார் யார் அதுக்குள்ள ஆட்சிக்கு உட்படுகிறார்களோ அதுகளுக்கு ஏற்ற வகையில இந்த சொத்து பிரிப்புகள் கையாளப்படும். இதுதானே. அதுல பார்த்தால் இலங்கை பொது சட்டத்தின் கீழ் 1947 ஆண்டின் இலக்கம் 47 கீழ் வருகிறது. பொதுவான திருமண கட்டளை சட்டத்தின் கீழ் திருமணம் ஆட்சிக்கு உட்படுகிறது. இது திருமண சட்டம் 1947 ஆண்டு 47 இலக்க திருமண கட்டளை சட்டம் வருகிறது. பரம்பரை சொத்துரிமைகள் 1876 ஆண்டின் 15 இலக்க திருமண உரிமைகள் மற்றும் பரம்பரை சொத்துரிமை கட்டளை சட்டத்தின் மூலம் ஆளப்படுகின்றன. பரம்பரை சொத்துரிமை இதுல வருகிறது. இந்த சட்டம் 1876 ஆண்டின் 15 இலக்க திருமண உரிமைகள் மற்றும் பரம்பரை சொத்துரி சட்டங்கள். அதாவது சொல்றது Matrimonial Rights and Inheritance Ordinance. Matrimonial Rights and Inheritance Rights 1876 அமெண்ட் பண்ணப்பட்டிருக்குது. 1923 1923 அமெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இதுல சொத்துரிமை மற்றும் பரம்பரை சொத்துரிமை தொடர்பான நபர்களின் திருமண உரிமைகளுக்கு இந்த சட்டம் பொருந்தும். சொத்துரிமை மற்றும் பரம்பரை சொத்துரிமை தொடர்பான நபர்களின் திருமண உரிமைகளுக்கு சட்டம் பொருந்தும். ஆனாலும் இந்த கண்டிய தேசவளமை முஸ்லிம் சட்டத்தினால் ஆளப்படும் நபர்களுக்கு இது பொருந்தாது. ஏண்டா இந்த தனியார் சட்டங்கள் கண்டிய தேசவளமை முஸ்லிம் சட்டத்தால் ஆளப்படுற நபர்களுக்கு அந்தந்த சட்டங்களுக்குள்ள சொல்லப்பட்ட விதிமுறைகள் உட்பட்டு அவர்களுக்கு சொத்துக்கள் கையாளப்படும். இப்ப பார்ப்போம். இப்ப யாழ்ப்பாண மாகாணத்தின் குடிகள் சொல்றாங்க ஜெஃப்னா ப்ரொவின்ஸ் என்று சொல்லி இருக்குது. அந்த சிட்டிசன்ஸ், அந்த ஜெஃப்னா ப்ரொவின்ஸ் people governed by the தேசவளமை லோ. சரிதானே. குடிகள் என்று வாழும் தமிழர்களுக்கு தேசவளமை சட்டம் பொருந்தும். அது நாங்கள் முதல் பார்த்திருக்கிறோம். முதலாவது செஷன்ல பார்த்துறாங்க. யாழ்ப்பாண திருமண உரிமைகள் பரம்பரை கட்டளை ஜெஃப்னா மெட்ரிமோனியல் அண்ட்
மெட்ரிமோனியல் ரைட்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆர்டினன்ஸ் இருக்குது. யாழ்ப்பாண மாகாணத்தின் யாழ்ப்பாண திருமண உரிமை பரம்பரை கடலை சட்டம் தேச உடைமை சட்டத்தால் ஆளப்படும் மக்களுக்கு பொருந்தும். இது 1911ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க சட்டம் 58ஆம் அத்தியாயம். யாழ்ப்பாண திருமண உரிமைகள் பரம்பரை சொத்துரிமை சட்டம் 1947 திருத்தப்பட்டது. இப்ப இதுவும் பொருந்தும். இதுல நான் பார்த்தோம்டா தேச உடைமை சட்டம், அதுல சொத்துக்கள் பிரிக்கிற பெரிய கன விடயங்கள் அங்க இருக்கின்றது. அதுல நாங்கள் டீட்டெயிலா இந்த இன்ட்ராக்ஷன் லோக்குள்ள பார்க்கிறேன். நானும் பார்த்தேன், கேள்விப்பட்ட பெருசா காண இல்லை. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் எந்தெந்த சட்டத்துக்கு கீழே போகுது பிரிக்கப்படுகிறதுன்னு சொல்லி. அச்சட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து அச்சட்டம் என்று நான் இதை சொல்றது இது கண்டிய சட்டம். சட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து சிங்களவர்களும் தமது திருமணத்தை கண்டிய சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டும். அதாவது கண்டிய சட்டத்துக்கு கீழே வர்றார்கள், அந்த கண்டிய சட்டத்துக்கு கீழே பதிவு செய்ய வேண்டும். 1952ஆம் ஆண்டின் 44ஆம் இலக்க கண்டிய திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டம். 1952ஆம் ஆண்டின் 44ஆம் இலக்க கண்டிய திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டம். கண்டிய பரம்பரை சொத்துரிமை 1938ஆம் ஆண்டின் கண்டிய சட்டம் இலக்கம் 39 கட்டளையால் ஆளப்படுகிறது. திருத்தப்பட்டிருக்கு 1949ஆம் ஆண்டின் 25ஆம் இலக்க திருத்த சட்டம். இது கண்டியன் லோ அப்ளை பண்றாங்களுக்கு. அதுலயும் கண்டிய சட்டத்திலையும் அவைக்கும் இந்த எக்வர்ட் ப்ராப்பர்ட்டி என்று இருக்குது, அவைன்ற பரம்பரை சொத்தும் இருக்குது. அது பரவேணி ப்ராப்பர்ட்டி, இன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியோ இன்ஹெரிட்டன் ப்ராப்பர்ட்டி என்றது பரவேணி ப்ராப்பர்ட்டி என்றது. அதை விட அவை இந்த சிறிய ஆழத்துல உழைக்கிறதும் இருக்குத்தானே, அது எக்வர்ட் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. அதுக்கு நாங்கள் பார்த்திருக்கோம் திருமண முறைகள் இருக்குது. இந்த 2 பின்னா முறை, அதிகா முறை, அந்த முறைகளின்படி சொத்துக்கள் பிரிக்கிற முறைகளும் அதில் இருக்குது. முதல் சீசன்ல பார்த்தாங்க திருமண முறைகள். இதே போல முஸ்லிம் விடயங்கள் முஸ்லிம்கள் இந்த சொத்துடையில முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டம் 1951ஆம் ஆண்டின் இலக்கம் 13 மற்றும் 1931ஆம் ஆண்டின் 10ஆம் இலக்க முஸ்லிம் மரண சாசனமற்ற சொத்து வாரிசு சட்டம் ஆகிய மூலம் ஆளப்படுகிறது. முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டம் 1951ஆம் ஆண்டின் இலக்கம் 13 மற்றும் 1931ஆம் ஆண்டின் 10ஆம் இலக்க முஸ்லிம் மரண சாசனமற்ற சொத்து வாரிசு சட்டம். மரண சாசனமற்ற சொத்து வாரிசு சட்டம் சொல்லி அதுல intestate succession is governed by the Muslim Intestate Succession Ordinance number 10 of 1931 ஆளப்படுகிறது. அப்ப இது இந்த சட்டங்களுக்குள்ளதான் இது வருகிறது. இப்ப இதுக்குள்ள டீப்பா பார்த்து கொண்டு போகணும். உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் லோவுக்குள்ள பார்க்க காணாது நேரம். இப்ப நாங்கள் பார்ப்போம். இது உங்களுக்கு நாங்க சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன்ல சொல்லி இருக்கேன் என்னென்ன சட்டங்கள் அதுக்குள்ள சாதாரணமாக இந்தந்த சட்டத்துக்குள்ள இந்த சொத்துக்கள் கையாளப்படுகிறது. அதாவது பரம்பரை சொத்துக்கள், மரண சாசனம் என்ற சொத்துக்கள் இந்த சட்டங்கள் முறைகளுக்குள்ளதான் பகிரப்படுகிறது சொல்லி. இப்ப பார்ப்போம் சட்டப்படியான வாரிசுகளுக்கு கொடுப்பனவு செய்யறது எப்படி. சட்டப்படியான வாரிசு என்று சொல்லி கொடுப்பனவு செய்வது. சட்டப்படியான வாரிசு என்றால் யார் என்றா ஒரு இறந்தவருடைய சட்டப்படியான வாரிசுகள் யாருன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு தான் வளமையாக போய் நிரூபிக்கொள்வதற்கு நிரூபித்து சர்டிபிகேட் ஆஃப் கேர்ஷிப் சொல்றது சட்டப்படி வாரிசு சான்றிதழ் பெற வேண்டும். ஆனா எல்லாவற்றிலையும் அதை பெறுறது இல்லை. வங்கிகள்ல கடைசியா வந்த சட்டத்தின்படி கடைசியா உள்ள நடைமுறையின்படி 40 லட்சத்துக்கு மேற்பட்டால் நீதிமன்றத்துக்கு போகணும். இறந்தவருடைய சொத்து 40 லட்சத்துக்கு மேற்பட்ட இருந்தால் நீதிமன்றத்தில், அதாவது மாவட்ட நீதிமன்றத்துல செய்து இந்த சர்டிபிகேட் ஆஃப் கேர்ஷிப் எல்லாம் எடுத்து தன் சொத்துக்களை பிரிச்சு செய்யணும். நீதிமன்ற அறிவுறுத்தலும் எடுக்க வேணும். இறந்தவர் இறுதி விருப்பாவனம் இதனையும் ஏற்படுத்தி இருந்தால் மரண சாதன நிறுவல் இதனை சமர்ப்பிக்குமாறு சட்ட வாரிசுகளை கூற வேண்டும். சரிதானே? இப்ப கொடுப்பனவு செய்ய வங்கிகளை பொறுத்தவரையில இறந்தவர் இறுதி விருப்பாவனம் இதனையும் ஏற்படுத்தி, அதாவது லாஸ்டில் இருந்தா மரண சாதன நிறுவல், அதாவது நீதிமன்றத்துல போய் அதை நிறுவ வேண்டும். நிறுவி ப்ரொபேட் நாங்க போய் பார்த்துறாங்க. அதை சமர்ப்பிக்குமாறு சட்ட வாரிசுகள் லீகல் கேஸை கேட்க வேண்டும்.
இரண்டாவது, இறுதி விருப்பாவணம் இல்லாத போது இறந்தவரின் சொத்து 4 மில்லியனுக்கு மேற்படின் வங்கி நிலுவை உட்பட நிர்வாக கடிதம் லெட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சட்டப்படி வாரிசு சான்றிதழ் சர்டிபிகேட் ஆஃப் கேர்ஷிப் சமர்ப்பிக்குமாறு சட்ட வாரிசுகளை கூற வேண்டும். இது நாங்கள் முதல் பார்த்திருக்கிறோம். 4 மில்லியனுக்கு மேலே என்றா லாஸ்டிலும் இல்லை என்றா என்ன செய்யணும்? லெட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நீதிமன்றத்தில் எடுத்து அல்லது எடுக்க வேணும். மற்றது சர்டிபிகேட் ஆஃப் கேர்ஷிப் சமர்ப்பிக்குமாறு அவன் சட்ட வாரிசுகளை கூற வேண்டும். நிர்வாக கடிதம் இல்லாத போது வாரிசு சான்றிதழ் சிறுதானே ரூபாய் 4 மில்லியனுக்கு மேற்பட்ட தொகைக்கு பாவிக்கலாம். நிர்வாக வாரிசு சான்று சர்டிபிகேட் ஆஃப் கேர்ஷிப் இருந்தால் பாவிக்கலாம் 4 மில்லியனுக்கு மேற்பட்ட தொகைக்கு. சான்றிதழ் எதுவும் குறிப்பிட்டு கூறாத போது பிரயோகத்துக்குட்பட்ட வளமை சட்டங்கள் வளமை சட்டங்கள் பிரயோகிக்கப்படலாம். வளமை சட்டம் என்றது இந்த தேச வளமை சட்டம், கண்டிய சட்டம், முஸ்லிம் சட்டங்கள் இருக்குது. அதே போல ரோமன் சட்டம் இருக்குது. ரூபாய் 4 மில்லியனுக்கு குறைவான சொத்துக்களாயின் இறந்தவரின் மரண சான்றிதழை வங்கிக்கு சமர்ப்பித்து உரிமை கோரும் பத்திரங்கள் பெற வேண்டும். வங்கிகள் அவர் வங்கியும் அதுக்குரிய பத்திரங்களை வச்சிருக்கும். அதை நிரப்பி கொடுக்க வேணும், எடுத்து கொடுத்து. இறந்தவரின் துணை, பிள்ளைகள், சகோதரர்கள், பெற்றோர் விவரங்கள் மற்றும் அவரின் சொத்து விவரங்கள் அனைத்தும் வங்கிப்படுவதில் கொடுபடுவதோடு உறுதிப்படுத்தும் பிறப்பு, திருமண மற்றும் இறப்பு அத்தாட்சி பத்திரங்கள் இணைக்கப்பட வேண்டும். இறந்தவரின் சட்ட நியதிக்கேற்ப வளமை சட்டப்படி தனிப்பட்ட சட்டப்படி நிலுவைகள் வாரிசுகளுக்கு பிரித்து கொடுக்கப்படும். As per the Civil Procedure Code Amendment Act number 11 of 2010. இதன்படி 2010 ஆண்டு ஆக்ட் இதன்படி இந்த இதுகள் பிரித்து கொடுப்படும். இதுல பாப்பம் உண்டு. உதாரணத்துக்கு இந்த நிதிகளை எப்படி பிரிச்சு கொடுபடுதுன்னு சொல்லி உதாரணங்கள் நாங்க இதுல பார்த்தோம்னு சொன்னா, நிதிகளை தீர்ப்பதில், அதாவது டிஸ்போசலை தீர்ப்பதில் தனிப்பட்ட அல்லது வளமை சட்டங்களின் பிரயோகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரோமன் டச் சட்டம் முதலாவது. ரோமன் டச் சட்டம் அது பொதுவான சட்டம், பொது சட்டம் இருக்குத்தானே. ரோமன் டச் சட்டத்துல பார்த்தால், ரோமன் டச் சட்டத்துக்கு உட்பட்ட ஒருவர் மரண சாசனம் இல்லாமல் தனது வாரிசுகளை விட்டு இறக்கும் போது இந்த முறையில்தான் பிரிக்கிறது. ஒரு துணை மற்றும் குழந்தைகள் எனில், ஒரு துணை என்றா ஸ்பவுஸ், சரிதானே. ஒரு ஸ்பவுஸ் இருக்கிறார், கணவன் அல்லது மனைவி, மற்றும் பிள்ளைகள் இருந்தா எஞ்சி இருக்கும் துணை பாதி எடுத்துக்கொள்றார், மீதமுள்ள பாதியை குழந்தைகள் சம பங்குகளில் எடுத்துக்கொள்றார்கள். அப்ப உதாரணத்துக்கு கணவன் இறந்திருந்தால் மனைவியும் பிள்ளைகளும் உண்டா, மனைவிக்கு பாதி, மிச்சம் பிள்ளைகளுக்கு அந்த பாதியை சம பங்குகள்ல பிரிக்கிறது. இரண்டாவது, இந்த ரோமன் டச் இடத்துல குழந்தைகள் மட்டும் எனில், பிள்ளைகள் மட்டும்தான் இருந்தா எல்லா பிள்ளைகளுக்கும் சம பங்கு எடுத்துக்கொள்றது இருக்கு. மூன்றாவது, ஒரு துணை மற்றும் பெற்றோர் எனில், ஒரு துணை மற்றும் பெற்றோர் எனில் துணை பாதி மற்றும் பெற்றோர் பாதியை சம பங்கில் எடுத்துக்கொள்றார்கள். அதாவது ஸ்பவுஸ்ல இப்ப கணவனும் மனைவியும் இருக்க, கணவன் இருந்து மனைவி மட்டும், மனைவியும் அவற்ற பேரண்ட்ஸும், கணவன் பேரண்ட்ஸும் இருந்தால் அந்த ஸ்பவுஸ் வைஃபுக்கு பாதியும் பெற்றோருக்கு மற்ற பாதியை சம பங்கில் எடுத்துக்கொள்ளினோம், அம்மா அப்பா எடுத்துக்கொள்ளினோம். நாலாவது முறை, பெற்றோர் மற்றும் சகோதர சகோதரிகள் இருவருமெனில் பெற்றோருக்கு மட்டும் அவள் எல்லா பணங்களும் சம பங்கள் உரிமை உண்டு. இதுல பெற்றோரும் இறந்தவரின் பெற்றோர், மற்றது அவற்றை சகோதர சகோதரிகள் இருந்தா சகோதர சகோதரிகள் கிடையாது. ரோமன் டச் சட்டத்துல பெற்றோருக்கு மட்டும்தான் இருக்கும். பெற்றோர் 2 பேரும் இந்த அம்மா அப்பாண்டா அவர் 2 பேருக்கும் சம பங்கு இருக்குது. அஞ்சாவது, ஒரு பெற்றோர் மற்றும் முழு சகோதர சகோதரிகள் எனில் பெற்றோர் பாதியையும்
முழு சகோதர சகோதரிகள் மற்ற பாதியில் சம பங்கையும் எடுத்துக்கொள்றார்கள். ஒரு பெற்றோர் முன்னுக்கு வந்து பெற்றோர் இருக்கிறோம், இதுல வந்து ஒரு ஆள் தான் இருக்குது, அம்மா அல்லது அப்பா. மற்ற முழு சகோதர சகோதரிகளினில் பெற்றோர் பாதியையும் சகோதர சகோதரிகள் மற்ற பாதியில் சம பங்களையும் எடுக்கிறப்ப இதுல ஒரு சின்ன வித்தியாசத்துக்கு இப்படி வருது, சம பங்களையும் எடுக்கிறது. ஆறாவது, முழு சகோதர சகோதரிகளில் இப்ப பெற்றோரும் இல்லை, சகோதர சகோதரிகள் மட்டும்தான் இருந்தால் அவை சம பங்களை எடுப்பினோம். அதுல வந்து இறந்த சகோதர சகோதரின் குழந்தைகள் யாரும் இருந்தால் அவைக்கு இறந்த சகோதரரின் அல்ல சகோதரியின் பங்களை சமமாக பகிர்ந்து கொள்வார்கள். இப்ப இதுல 3 பேர் இருந்தால் 3 4 சகோதர சகோதரிக்கு ஒரு சகோதரர் இறந்திருந்தால், இறந்தவருடைய பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகள் 2 பேர் 3 பேர் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த இறந்தவற்ற பங்கை வந்து பிறகு 2 3 பிரிக்க வேண்டி. அடுத்த 7வது முறை, பெற்றோர் மட்டுமெனில் பெற்றோர் சம பங்களை எடுத்துக்கொள்றார்கள். அப்ப இது வந்து ரோமன் டச் விதியின்படி சொன்ன முறை, ரோமன் டச் லோவின்படி நான் சொன்ன முறைதான் இந்த முறை இவ்வளவு சொன்னது. ரோமன் டச் படி நிதிகளை தீர்ப்பதில் வளமை பிரயோகம். அடுத்த நாங்க பார்ப்போம் தேச வளமை சட்டம். தேச வளமை சட்டத்துல பார்த்தா அது கிட்டத்தட்ட இந்த சட்டத்துல வருகுது, ரோமன் டச் சட்டத்துக்கு கிட்டவும் வருது, கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரெண்ட் இருக்கு. தேச வளமை சட்டத்துக்கு உட்பட்டது வங்கியில் பணம் தேடிய திட்டம் அல்லது வாங்கி சொத்து எனில் ஒருவர் தனது வாரிசுகளை விட்டு மரண சாசனமின்றி இறந்து விடுகிறார். சரிதானே? பட்டு தேடிய திட்டம் அல்லது வாங்கி சொத்தெனில் ஒருவர் தனது வாரிசுகளை விட்டு மரண சாசனமின்றி இறந்து விடுகிறார். அவை இருக்கைகள் லைஃப் டைம்ல தேடின செத்து அதாவது வேணுதுண்டா இறந்து விடுறார். அப்படியா இருக்கைக்க பிரிக்க எப்படி வரப்போகுதுண்டா, ஒரு துணை மற்றும் பிள்ளைகள், அதாவது கணவன் மனைவி இருக்கைகள்ல கணவன்றது மனைவியும் பிள்ளைகளும் என்றால் துணை பாதி மற்றும் குழந்தைகள் மீதமுள்ள பாதி பங்கினை சமனாக எடுத்துக்கொள்றார்கள். அது பிரச்சனை இல்லை. இப்ப வாய்ப்பு இருந்தா வாய்ப்புக்கு பாதி, மிச்ச பாதிய பிள்ளைகள் 2 பேர் இல்லை 3 பேர் அந்த பிள்ளைகளுக்கு ஈக்குவலாக பிரிக்கப்படும். பிள்ளைகள் மட்டுமெனில் பிள்ளைகள் சம பங்கு. சரிதான்? இப்போ 2 இல்லை 3 பிள்ளைன்னா 3 பிள்ளைகளுக்கும் சமன பங்கு. பெற்றோர்கள் மட்டுமெனில் பெற்றோர்கள் சம பங்கு. பெற்றோர் மற்றும் முழு சகோதர சகோதரிகளில் பெற்றோர்களுக்கு மட்டும் சமமான பங்கு. அடுத்து பங்குறதுக்கு உரிமை உண்டு. இப்ப சகோதர சகோதரிகளுக்கு இல்லை, பெற்றோர் மட்டும் இருக்கீங்க. 5வது, முழு சகோதர சகோதரிகளுக்கு மட்டுமெனில் அனைவருக்கும் பணத்தில் சம பங்களை உரிமை உண்டு. இறந்த சகோதரர்களின் குழந்தைகள் இறந்த சகோதரன் அல்லது சகோதரியின் பங்களை சமமாக பகிர்ந்து கொள்வார்கள். 6வது, ஒரு துணை மற்றும் பெற்றோரெனில் துணை பாதி மற்றும் பெற்றோர் மற்ற பாதியை சம பங்களில் எடுத்துக்கொள்றார். அப்ப இதுல கணவன் மனைவி இருக்க, உதாரணத்துக்கு கணவன் மனைவி இருந்தால் மனைவிக்கும் கணவன் பெற்றோர் இருந்தால் அவ பெற்றோருக்கு மிச்ச பாதி போகுது. அவ பெற்றோர் 2 அம்மா அப்பா பாதி எடுத்துக்கொள்ளு, மிச்ச பாதியில பாதி எடுத்துக்கொள்ளணும். 7வது, ஒரு பெற்றோர் மற்றும் முழு சகோதர சகோதரியனில் பெற்றோர் பாதியையும் முழு சகோதர சகோதரிகள் மற்ற பாதியையும் சமபங்களாக எடுத்துக்கொள்றார்கள். அப்ப இந்த முறை வந்து தேச வளமை சட்டத்துல பிரிக்கிற முறையை பத்தி சொல்லப்படுது, சொத்து பிரிப்பு முறை. இது நாங்க பார்ப்போம் கண்டிய சட்டம். கண்டிய சட்டத்துல வந்து கண்டிய வட்டத்தில் அவ்வளவு குழப்பமா இல்லை, இத மாதிரி கணக்க இல்லை. கண்டிய சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு நபர் மரண சாசனமின்றி தனது வாரிசுகளை விட்டு இறந்து விடுகிறார் என்றா அதுல வந்து என்ன மாதிரி வருதுன்னு சொன்னால், ஒரு துணை மற்றும் குழந்தைகளினில் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் சம பங்குகளை எடுத்துக்கொள்றார்கள். எல்லாருக்குமே இது ஈக்குவல் தான். இப்ப ஸ்பவுஸுக்கும் அதாவது கணவன் மனைவியில கணவன் இருந்தா மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கும் சம பங்காக பிரிக்கப்படுகிறது. மற்ற சட்டங்கள் மாதிரி இல்லை, இதுல எல்லாரும் சம பங்கு. ஒரு துணை மட்டுமெனில் வாழ்க்கை துணைக்கு எல்லா பணத்துக்கும் உரிமை உண்டு. குழந்தைகள் மட்டுமெனில் குழந்தைகள் சமபங்களை எடுத்துக்கொள்றார்கள். பெற்றோர்கள் மட்டுமே எனில் சமமான பங்குகளில் பரம்பரை சொத்தினை பெறுவார்கள்.
இதுல வந்து கணக்க விஷயங்கள் இல்லை, அந்த பெற்றோர் அந்த சேர்ந்த விஷயங்கள் எல்லாம் இல்லை. இங்க இதுல இப்படித்தான் வருது பாருங்க. ஒரு துணை மற்றும் குழந்தை என்றா எல்லாரும் சம பங்கு. ஒரு துணை மட்டுமெனில் வாழ்க்கை துணைக்கு எல்லா பணத்துக்கும் உரிமை முழுசும் வைக்க போகுது. குழந்தைகள் மட்டுமென்றா குழந்தைகளுக்கு சம பங்கு, பெற்றோர் மட்டுமென்றால் சம பங்கு பெற்றோருக்கு. அவ்வளவுதான். இங்க சகோதர சகோதரி எல்லாம் ஒன்று கதை இல்லை. இனி அடுத்தது முஸ்லிம் சட்டம். முஸ்லிம் சட்டத்துக்கு உட்பட்ட ஒருவர் மரண சாசனம் இருந்தால் வாரிசுகளுக்கு உரிமை கிடைக்கும் பங்குகள் குறித்து எந்த ஒரு பொதுவான விதிகளையும் வகுக்க முடியாது. சரி, முஸ்லிம் சட்டத்துக்கு உட்பட்ட ஒருவர் மரண சாசனம் இருந்தால் எந்த ஒரு பொதுவான விளக்கத்தையும் வகுக்க முடியாது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்தந்த பங்கு வாரிசுகள் யார் என்பதை பொறுத்து செயல்படும். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இப்ப இதுல வந்து ஒரு பொதுவாக சொல்ல இயலாது, அந்தந்த சந்தர்ப்பத்துல அதற்கு ஏற்ற மாதிரி பொறுத்துத்தான் செயல்படும். உதாரணத்துக்கு இதுல நான் சொல்லி இருக்கேன் சிலதுகள் வந்து என்னண்டா, இதுல பாய்ச்சி கொண்டு போனா கணக்க வருகுது. சுருக்கமாகத்தான் சில உங்களுக்கு சொல்லி இருக்கு. ஒரு முஸ்லிம் மனுஷர் வந்து மரண சாசனம் என்று இறந்து விடுகிறார். அவரது வாரிசுகள் விதவை ஒரு விதவை மகன்கள் மற்றும் மகள் அல்லது மகள்கள் என விட்டுவிட்டு பின்வரும் பங்குகளுக்கு அவர்கள் உரிமை பெறுவார்கள். இதுல பார்த்தா உதாரணத்துக்கு அப்படின்னு சொல்றோம். ஒருவர் இறந்துடுறார், முஸ்லிம் மனிதன் இறந்துட்டால் அவருடைய வாரிசு வந்து வைஃப் இருக்கிறா, ஒரு விதவை மகன்கள் இருக்கிற மகன் அல்லது மகன்கள் மற்றும் மகள் அல்லது மகள்கள் என்ன விட்டு பின்வரும் பங்குகளுக்கு அவர் உரிமை பெறுவார். எப்படி பரப்போயினம்டா, விதவைக்கு வந்து 3/24 அதாவது 1/3 கொடுப்படுது. 1/8 பங்கு கொடுப்படுது. அவ 3/24 அவருக்கு கொடுப்படுது. 1/8. மகன்களுக்கு 24 பிரிச்சு 14 பங்கு மகன்களுக்கு போகுது. ஒரு ஆள் இருந்தா அல்லது அவை இருந்தா மிச்சம் பிரிச்சு கொள்ளணும். மகள்களுக்கு 7/24, மிகுதி 7/8 பகுதி 2/1 என்ற அடிப்படையில் பெண்கள் பெறுவதை போல 2 மடங்காக ஆண்கள் பெறுவார்கள். ரெண்டுக்கு 1 என்ற அடிப்படையில் பெண்கள் பெறுவதை போல் 2 மடங்காக ஆண்கள் பெறுவார்கள். மனைவி 1/4 பங்கு பெறுகிறார், 1/4 பெறுகிறார். இந்த பிரிக்கிற முறை வந்து சரியான காம்ப்ளிகேட்டடா வருகிறது. 1/4 இந்த சந்தர்ப்பத்தில் இறந்தவர்கள் தந்தை இருந்தால் பின்வருமாறு அமையும். இப்ப தந்தை வந்து என்ன 12/72 பிரிவடுது. தாய் தந்தை ஒவ்வொருவருக்கும் 1/6 பங்குக்கு உறுத்துடையவர்கள். விதவை வந்து 9/72, அதாவது 1/2 சொல்லி இருக்குதானே, 1/4 பங்கு அவருக்கு உறுத்தி இருக்குது, 1/4 பங்கு. மகன் வந்து 34/72, மகளுக்கு 17/72. இறந்தவரின் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் விதியின்படி இறந்தவரின் குழந்தைகள் இருக்கையில் தவிர்க்கப்படுகின்றனர். இறந்தவரின் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் விதியின்படி இறந்தவரின் குழந்தைகள் இருக்கையில் தவிர்க்கப்படுகின்றனர். அப்ப பிள்ளைகள் இருந்தால் தவிர்க்கப்படுகின்றனர். இறந்தவரின் குழந்தை இல்லாது இறந்தால் சகோதரர்களுக்கு கிடைக்கும். சரிதானே? மற்றும் சகோதரிகள் 2:1 என்ற விகிதத்தில் ஆண்களுக்கு பெண்களை போல் 2 மடங்கு என்ற வகையில் பெறுகிறார். அதாவது ஆண்களுக்கு பெண்களை போல 2 மடங்கு பங்கு கிடைக்கும் சொல்லப்படுறது. காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பலமையா வந்து வங்கியிலும் சரி லீகல் ஆஃபீஸருக்கு அனுப்பி இந்த பங்கு பிரிக்கிறது பார்க்கறது. இது வந்து சரி, இதுவும் காம்ப்ளிகேட். இந்த பலமைகள்ல நாம் பார்த்த ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதி இருக்குது. எல்லா வளமையா சட்டம், கண்டிய சட்டம், பேச வளமை சட்டம், முஸ்லிம் சட்டம் எல்லாம் பார்த்தால் சட்டப்படியான குழந்தை, சட்டப்படி இல்லாத குழந்தை என்றெல்லாம் சட்டங்கள் அப்படித்தான் ஆராயப்படுது. சில சட்டங்கள்ல சட்டப்படி இல்லாத குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் இருக்கு, சிலகள்ல அது இல்லைன்னு சொல்லப்படுது. இது நாங்க பார்ப்போம். பௌத்த மதகுரு, புத்திஸ்ட் எக்லிஸ்ட் லோ என்ற ஒன்று இருக்குது. வளமையாக வந்து அவர்களுக்கு வந்து ஒன்றும் இல்லாமத்தான் இருக்கணும்.
அவர்களுடைய வங்கி கணக்குள்ள நிலுவை அவர் இருந்த விகாரைக்கு சேரும். அவரின் வங்கி கணக்குள்ள நிலுவை அவர் இருந்த விகாரைக்கு தான் சேரும். அந்த விகாரை அதனை விகாரையின் நம்பிக்கை பொறுப்பாளர் அல்லது விகாரையின் பிரதம மதுகுரவிடம் செலுத்த வேண்டும். அவருடைய வங்கி கணக்கில் ஏதாவது நிலுவை இருந்தாலுமே வங்கி கணக்கு அவர் கணக்கு திறக்கண்டா அந்த புடிஸ்ட் இந்த இது சட்டத்தின்படி எக்லெசியல் லோ ஒன்றுக்கு தன்னதன்படி இப்போ அனுமதி பெற வேணும். ஆனால் அவர்கள் ஒரு ஆசிரியராகவோ அல்லது ஒரு தொழில் செய்யறாக இருந்தால் அவருக்கு தனக்கு திறக்க உரிமை இருக்கு, அது தனிப்பட்ட இதா இருக்குது. அவர் இறந்தால் அந்த அவருடைய கணக்கில் அந்த விகாராதிபதி இருக்கார், அவருடைய அந்த நம்பிக்கை பொறுப்பாளர் இருக்கிற விகாராதிபதியின் கணக்குக்கு போகணும். அவர் தனது வாழ்நாளில் தனது சொந்த தேவைக்கு சேர்த்த அனைத்தும் பிதுராஜித சொத்து தவிர விகாரைக்கு சேரும். பிதுராஜித பரம்பரை சொத்து தவிர மற்றது முழுக்க விகாரைக்கு சேரும்னு சொல்லப்படுறது. இதுதான் ஒரு பௌத்த மத குருவுக்கு உள்ள முறை. இந்த ஒரு சாதாரண சிம்பிளாக சொல்லப்பட்டிருக்கவங்களுக்கு எப்படி சொத்துக்களை பிரிக்கிறது என்று சொல்லி நாங்கள் இதில் பார்த்திருக்கிறோம். இந்த முறைகள் தான் சொத்து டிஸ்போசல் ஆஃப் ஃபண்ட்ஸ் இந்த முறைகளை நாங்கள் பார்த்தோம். ரைட், இப்போ இன்னொரு 20 மினிட்ஸ் இருக்குது. இதுக்குள்ள இந்த கைவிடப்பட்ட சொத்து இதையும் பார்ப்போம். அபாண்டன் ப்ராப்பர்ட்டி என்று ஒன்று இருக்குது. இன்றைக்கு முடிக்க இல்லாட்டி அடுத்த கிழமைக்கு நாங்கள் பார்க்கலாம். இதுல இது இருந்துட்டு இது சிலபஸ்ல இல்லை இருந்தாலும் இதுல கேள்விகள் வருகுது, இருந்துட்டு வருது, மாறி மாறி கேள்வி வரலாம். அபாண்டன் ப்ராப்பர்ட்டி என்றது இப்ப பேங்க்ல வேலை செய்யற உங்களுக்கு தெரியும். அபாண்டன் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லிக்க வலிமையாக கணக்குகள்ல ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது 10 வருஷத்துக்கு கணக்குகள் நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால் அந்த நிலுவைகள் மத்திய வங்கிக்கு மாற்றப்படுகிறது என்றது தெரியும். இதை விட டோமண்ட் அக்கௌண்ட்ஸ் என்று இருக்குது. டோமண்ட் அக்கௌண்ட் என்று சொல்ல உங்களுக்கு தெரியும். இப்போ சேமிப்பு கணக்குகள்ல ஒரு வருஷத்துக்கு ஆப்ரேஷன் இல்லாட்டி வைப்பிடுகையோ இல்லை விட்ரோவலோ ஒன்றும் இல்லாட்டி அந்த கணக்கு டோமண்ட் என்று சொல்லி உரங்கடிலை கணக்குன்னு மாற்றப்படும். அது டோமண்ட் அக்கௌண்டாக கருதப்பட்டது. பிறகு 2000 இந்த வங்கி சட்டம் 1988ஆம் ஆண்டு 30ஆம் இலக்க வங்கி சட்டம் கொண்டுவரப்பட்டது. பிறகு 2006 திருத்தப்பட்டது. இந்த இது வந்தா பிறகுதான் இந்த இதுல அபாண்டன் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லி இந்த இதுல கொண்டு வந்ததன்படி மத்திய வங்கிக்கு இந்த கீழே சொல்லப்பட்ட அந்த சட்டப்பிரிவின்படி 10 வருஷத்துக்கு பாவிக்கப்படாத கணக்குகள், அதாவது வாடிக்கையாளருக்கு இந்த 10 வருஷத்துக்கு அவர் இந்த சொல்லப்படுற முறைகளை அவர் செய்யாபடியால் அவருக்கு அதிலே அக்கறை இல்லை என்று போகுது. அக்கறை இல்லை என்று கருதப்படுவதால மத்திய வங்கிக்கு அது மாற்றப்படுகிறது. கைவிடப்பட்ட சொத்தாக கருதப்படுகிறது. நடைமுறையில பார்க்க இப்ப வங்கியில 10 வருஷம் பார்க்க உங்களுக்கு தெரியும். அவர் விட்ரோ வங்கியின் செயல்பாட்டு வட்டி என்பதை விட 10 வருஷத்துக்கு ஒரு வைப்பிலிடாமலோ அல்லது விட்ரோ பண்ணாமலோ இருக்கிறது, அல்லது அது ஒரு தன்னுடைய பேலன்ஸ் நிலுவை கன்ஃபர்மேஷனுக்கு இருக்காமல் அல்லது ஒரு வங்கியோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறது, அட்ரஸ் மாத்தாமலோ சேஞ்சாமலோ பேலன்ஸ் இருக்காமலோ ஒன்று இருந்தால் அந்த 10 வருஷத்துக்குள்ள அவர் வங்கியோட தொடர்பற்று இருந்தால் தான் இந்த மாற்றுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப வங்கிய கணனி முறையிலே இதை செய்கிற முறை உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். இதை விட ஒரு அநேகமாக ஏப்ரல் மேல பார்த்திருப்பீங்க. அதுல வங்கிகள் பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கும், இன்னென்ன கணக்கு இலக்கங்களை போடுவினும். சில வங்கிகள் சில அதுகள் இத்தனை கணக்குகள் இருக்கிறது, கைவிடப்பட்ட சொத்துக்களாக கருதப்படுகிறது. அதே நேரத்துல வங்கிகள் தனிப்பட்ட அவருடைய முகவரிக்கு கடிதங்களை அனுப்பும். அப்ப அந்த கடிதங்கள்ல அவர்கள் வாடிக்கையாளர் தொடர்பு கொள்ளாவிட்டால் மத்திய வங்கிக்கு அனுப்பப்படும். இதுதான் அபாண்டன் ப்ராப்பர்ட்டி.
அது நாங்கள் நடைமுறையில பார்த்திருக்கிறோம். ஆனா இது தொடர்பான சட்டம் என்ன, சட்ட விதிகள் என்ன என்று சொல்லி இதுல நாங்கள் பார்ப்போம். நான் சொன்ன விதியம்தான் நடக்கிறது. அதை எந்த எப்படியான சட்ட விதி எந்த இதுக்குள்ள நடக்கிறன்றதான் இந்த நாங்கள் பார்க்கிறோம். என்ன நாங்கள் பார்க்கிறோம், லோ தானே பார்க்கிறோம். லோவில இந்த சட்டத்தின் கீழே தான் அது அந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டது. இப்ப பார்ப்போம். வங்கி சட்டம் 1988 இலக்கம் 30 2000 திருத்தப்பட்டது. இதுல பிரிவு இந்த 30 இலக்க வங்கி சட்டத்துல பிரிவு 72 இதை சொல்லுது. 72, 73, 74, 75, 76 இதுக்குள்ள 63 மற்றும் 68 பிரிவுகள்ல சொல்லப்பட்ட சில விடயங்கள் இருக்குது. இந்த 63 பிரிவு, 68 பிரிவு, 61 பிரிவு அதுல வேற இடையில எடுக்கிறபடியா அந்த பிரிவை பற்றி பின்னுக்கு நான் அதுல கொஞ்சம் விளக்கம் சொல்லி இருக்கிறேன். இதுல பெருசா கஷ்டமா ஒன்றும் இல்லை. நாங்க பார்ப்போம். நான் நினைக்கிறேன் முடிக்காட்டி 15 நிமிஷத்துல முடியாட்டி அங்கால பார்ப்போம். அடுத்த கிழமைக்கு மிச்சதும் பார்க்கலாம். பிரிவு 63, அதாவது பிரிவு 72 முதலாவது பிரிவு. அதுல பிரிவு 63 மற்றும் பிரிவு 68 குறிப்பிட்டுள்ள சரத்துகளுடன் ஆர்டிகிள்ஸ். இந்த பிரிவு 2, பிரிவு 2 கீழே வரப்போகுது. உட்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள சரத்துக்கள் அத்தகைய பொருட்களை கொண்ட உரிமம் பெற்ற வணிக வங்கியினால் மற்றும் உரிமம் பெற்ற வங்கியின் கரை கடந்த வங்கி சேவை அழகினால் கொண்ட பொருட்களை தவிர, அதாவது ஆஃப்ஷோ பேங்கிங்ல இருக்கிற பொருட்கள் அல்லது கணக்குகளை தவிர அவை கைவிடப்பட்டிருக்க வேண்டும் என கருதுதல் வேண்டும். இந்த சட்டத்தில் என்ன சொல்லுது? பிரிவு 63 68 குறிப்பிடப்பட்ட சரத்துகளுடன் இந்த பிரிவின் 2 உட்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள சரத்துக்கள் 2 கீழே வரப்போகுது. பிரிவில என்னென்ன கண்டிஷன் சொல்லப்படுகிறது அந்த பிரிவு 2ல. அந்த சரத்துக்கள் அத்தகைய பொருட்களை கொண்ட உரிமம் பெற்ற வணிக வங்கியினால் மற்றும் ஒரு உரிமம் பெற்ற வங்கியின் கரை கடந்த வங்கி சேவை அழகினால் கொண்ட பொருட்களை தவிர அவை கைவிடப்பட்டிருக்க வேண்டும் என கருதுதல் வேண்டும். ஆஃப்ஷோ பேங்கிங் யூனிட்ல இருக்கிற அக்கௌண்ட்ஸ் அல்லது பொருட்களை தவிர மற்ற பேங்கில் இருக்கிறது கீழே சொல்லப்படுது பிரிவு 2ல அவை அனைத்தும் கைவிடப்பட்டதாக கருத வேணுமா? இப்ப என்னன்னு சொல்லப்படுது? அதாவது உரிமையாளர் பின்வரும் சந்தர்ப்பத்துக்கு உள்ளிருப்பின், எப்படி வைப்பு தொகுதிக்கு பின்னர் 10 வருடங்களுக்கு உள்ளாக இருப்பின், வைப்பு தொகுதிக்கு பின்னர் 10 வருடங்களுக்குள்ளாக இருப்பின், அல்லது பங்குகள் அல்லது பிற நலன்களை வாங்குதலின் பொருட்டு பணத்தை கொடுப்பனவு செய்தல். பங்குகளை ஷேர்ஸ் அல்லது எனி அதர் இன்ட்ரெஸ்ட், பர்ச்சேஸ் ஆஃப் எனி அதர் இன்ட்ரெஸ்ட், சரிதானே? பங்குகள் அல்லது பிறங்களை வாங்கலும் போட்டு பணத்தை கொடுப்பனவு செய்தல், அல்லது கருவிகளை வாங்குதல், ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட், பையிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், அல்லது ஒரு நம்பகத்திறனில் ஃபிடுஷரி கெப்பாசிட்டி வைத்திருக்கும் நிதிகள் அத்துகதியில் செலுத்தப்பட வேண்டியதாகுதல் அல்லது விநியோகிக்கப்பட தகுதியாகுதல், அல்லது பாதுகாப்பான வைப்பு பெட்டி வாடகைக்கு விடப்பட்டுள்ள காலம் காலாவதியாகுதல், இவை ஏதாவதாக இருக்கலாம். அப்போ இப்படி ஏதாவது இருந்தா இவ கைவிடப்பட்ட சொத்தாக கருதப்படுகிறது. வைப்பு பெட்டி எனக்கு சேஃப் டிபாசிட் லோக்கர். ரைட். என்னென்னு சொல்லப்படுதுண்டா, வைப்பு தேதிக்கு பின்னர் 10 வருடங்களுக்குள்ளாக இருப்பின், அந்த கண்டிஷன்ஸ் கீழே சொல்லப்பட போகுது. 10 வருடங்களுக்குள்ளாக இருக்கிறதுக்கு என்ன சொல்ல போகுது. அதே போல பங்குகள் அல்லது பிற நலன்களை வாங்குதலின் பொருட்டு பணத்தை கொடுப்பனவு செய்தல் அல்லது கருவிகளை வழங்குதல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அல்லது ஒரு நம்பகத்திறனில் வைத்திருக்கும் நிதிகள் ஃபிடுஷரி கெப்பாசிட்டி வச்சிருக்க டிபாசிட், சரிதானே, அத்துகதியில் செலுத்தப்பட வேண்டியதாகுதல், வைத்திருக்க நிதிகள் அத்துகதியில் ஒரு டியூ டேட்ல பேமெண்ட் டியூ ஆகுறது, செலுத்துறது, அல்லது விநியோகிக்கப்பட தகுதியாகுதல், அல்லது பாதுகாப்பான வைப்பு பெட்டி வாடகைக்கு விடப்பட்டுள்ள காலம் காலாவதி ஆகுதல். அந்த காலம் முடிஞ்சது, அந்த சேஃப் டிபாசிட் லோக்கர் காலாவதி ஆகுது. இப்ப காலாவதி ஆகுது 2 ஒன்றும் கட்டாம அப்படியே வச்சிருந்தால்
காலாவதியாகும் தானே. இப்ப இதை பாப்பம் என்னண்டு இந்த இதுல சொல்லப்பட்டதுக்கு விளக்கம். இந்த பிரிவு இந்த 2 உட்பிரிவின் பந்திகளில் ஆனா மற்றும் ஆவண்ணாவில் பதியப்பட்ட சரத்துகளின் மீது வட்டி அல்லது பங்கிலாபங்களை வரவு வைப்பதற்காக சேமிப்பு கையேட்டினை அல்லது வேறு ஏடுகளை சமர்ப்பிக்காதிருத்தல் அல்லது வைப்புகளையோ நிதிகளையோ அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யாதிருத்தல். சரிதானே. பிரிவு 2 சொல்றது அங்கால என்ன கணக்கோ அதில் பற்றி சொல்ல போயிடும். இப்ப இதுல சொல்லினோம் என்னென்றால் சேமிப்பு கணக்கு சொன்னார். சரிதானே. சேமிப்பு கணக்கு சொன்னா அதுல அந்த இன்ட்ரெஸ்ட் அல்லது டிவிடென்ஸ் இருக்குந்தானே, பங்கிலாபங்களை அதிண்ட வரவுகளை பதியறதுக்காண்டி சேமிப்பு புத்தகத்துக்கு வந்து வங்கியில கொடுக்காம இருக்கிறது, அதான் அப்டேட் பண்றதுக்காண்டி புத்தகத்தை கொடுக்காம இருக்கிறது, அல்லது டிபாசிட்ஸோ அல்லது விட்ரோவலோ செய்யாம இருக்கிறது. அதைத்தான் இந்த சட்ட வசனத்துல சொல்லி நம்ம என்னென்றால் வைப்புகளையோ நிதிகளையோ அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யாதிருக்கிறது. அதாவது விட்ரோவல் செய்யாமலோ இல்லை டிபாசிட் பண்ணாமலோ இருக்கிறது, அல்லது பதியப்பட்ட சரத்துகளின் மீது வட்டி அல்லது வங்கிலாபங்களை வரவு வைப்பதற்காக சேமிப்பு கையேட்டினை அல்லது ஏடுகளை சமர்ப்பிக்காதிருத்தல். இதுதான் நான் முதலே விளக்கமா சொன்னேன் உங்களுக்கு. பாஸ்புக் அப்டேட் பண்ண கொடுக்காம இருக்கிறது அல்லது விட்ரோவல் எல்லாம் டிபாசிட் செய்யாம இருக்கிறது இந்த 10 வருஷத்துக்குள்ள. சரிதானே. முதல் தொகை அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதல் தொகை அல்லது தகுநிலையில் வைத்திருக்கும் நிதிகள் சார்பான வருமானம் கொடுப்பனவு அதிகரிக்கவோ அல்லது குறைவடையாமலோ இருத்தல். capital, principal amount or accepted principal amount or இதான இன்ட்ரெஸ்ட். சரிதானே. இதுகளை வந்து கூடாமலோ அல்லது குறையாமலோ இருக்கிறது. அது இந்த சொல்லப்படுது இந்த டிவிடென்ஸ் அதுகளுக்கு. சரிதானே. இந்த இது சொல்லப்படுறதுக்கு பங்குகளை கொள்ளாதலுக்கு சொல்லப்படுகிறது. 3வது, அத்தகைய பொருட்கள் தொடர்பாக உரிமம் பெற்ற வணிக வங்கியுடன் எந்த கடித போக்குவரத்தும் இல்லாமல் இருத்தல். பேங்கோட வந்து எந்த ஒரு கடித தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது, ஒரு பேலன்ஸ் கன்ஃபர்மேஷனோ அல்லது ஏதோ ஒரு கடித தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது. உரிமம் பெற்ற வணிக வங்கியால் அவை தொடர்பான குறிப்பாணையில் சான்றுகளாக சரத்துகள் மீது ஆர்வம் குறிப்பிடப்படவில்லை. உரிமம் பெற்ற வணிக வங்கியால் அவை தொடர்பான குறிப்பாணை மெமரண்டம் சான்றுகளாக சரத்துகள் மீது வேறு விதமாக ஆர்வம் குறிப்பிடப்படவில்லை. ஒரு இன்ட்ரெஸ்டும் செய்யலை. வளமையாக வந்து என்ன செய்யறது, பேங்க்ஸ் வந்து இந்த மெமரண்டம் என்று சொல்லினாலும் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் இப்போ இருந்தால் அதில் வந்து லாஸ்ட் டேட் டிரான்சாக்ஷன்ஸ் அல்லது லாஸ்ட் டேட் கண்டாக்டட் என்று சொல்லி அங்கே போடுவினோம் டேட் அப்டேட் பண்ணுறது. அப்படி இருந்தால் அந்த 10 இயர்ஸுக்குள்ள வங்கியோட தொடர்பு கொண்டாருன்ற சொல்லி வருகிறது. அப்போ அப்படி இல்லாமல் இருந்தால் இது அபாண்டன் ப்ராப்பர்ட்டியாக கருதப்படும். என்னென்ன இந்த 4 விதமும் சொல்லப்படுது. ஒரு சேமிப்பு கையேடு என்றால் ஒன்றில் அப்டேட் பண்ண கொடுக்காம இருக்கிறது. இதுகள் இது சட்டத்தின்படி இதில் ஞாபகம் வச்சு கொள்ள வேணும் என்னென்ன விதங்கள் சொல்லி. அதில் டிபாசிட்டோ விட்ரோவலோ செய்யாமல் இருக்கிறது. அல்லது பங்குதலன்ஸ்லாம் முதல் தொகை அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதல் தொகை அல்லது தகுநிலையில் வைத்திருக்கும் நிதிகள் சார்பான வருமான கொடுப்பனோ அதிகரிக்கவோ குறைவடையாமலோ இருத்தல். அத்தகைய பொருட்கள் தொடர்பாக உரிமம் பெற்ற வணிக வங்கியுடன் எந்த கடித போக்குவரத்தும் இல்லாமல் இருத்தல். என்ன, உரிமம் பெற்ற வணிக வங்கியால் அவை தொடர்பான குறிப்பாணையில் சான்றுகளாக சரத்துகள் மீது ஆர்வம் குறிப்பிடப்படவில்லை, அவற்றை கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட் வந்து குறிப்பிடப்படவில்லை. அப்படி இருந்தால் இது கைவிடப்பட்ட சொத்தாக கருதப்படும். உட்பிரிவு 2 உட்பிரிவு 2க்கு இப்ப நாங்க பாரோம். என்னென்ன சொல்லப்படுதுண்டா, குறிப்பிடப்பட்ட சரத்துக்கள் பின்வருமாறு. இலங்கையில் சட்டபூர்வமான கட்டணங்கள் நீங்களாக ஏதேனும் வட்டி அல்லது பங்கிலாபத்துடன் இலங்கையில் உரிமம் பெற்ற வணிக வங்கியுடன் செய்யப்பட்ட ஏதேனும் பொது வைப்பு, கேள்வி, சேமிப்பு அல்லது முதிர்ச்சி பெற்ற கால வைப்பு. இப்ப என்னென்ன இது வந்து இந்த இதுக்கு அப்ளிகபிள், அதாவது எந்தெந்த கணக்குகள் இதுக்கு அப்ளிகபிள்னு சொன்னால், இலங்கையில் சட்டபூர்வமான கட்டணங்கள் நீங்களாக ஏதேனும் வட்டி அல்லது பங்கிலாபத்துடன் இலங்கையில் உரிமம் பெற்ற வணிக வங்கியுடன் செய்யப்பட்ட ஏதேனும் பொது வைப்பு, கேள்வி, சேமிப்பு அல்லது முதிர்ச்சி பெற்ற கால வைப்பு. அதாவது டிமாண்ட் டிபாசிட், கரண்ட் அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட், பிக்ஸ் டிபாசிட், மெச்சூர்ட் பிக்ஸ் டிபாசிட். இதைத்தான் சொல்லி நம்ம சட்டபூர்வமான கட்டணங்கள் நீங்களாக, அதாவது லீகல் சட்டபூர்வமா லீகலா பே பண்ண வேண்டிய டாக்ஸோ இன்ட்ரெஸ்டோ இருக்குந்தானே பங்கிலாபத்தோட. இப்ப இதுகளை வந்து
இந்த கணக்குகள் வந்து இந்த சட்டத்துக்கு பொருந்தும். எது? டிமாண்ட் டிபாசிட், சேவிங்ஸ் அண்ட் பிக்ஸ்ட் டிபாசிட். ஏதேனும் சட்டபூர்வமான கட்டணங்கள் நீங்களாக ஏதேனும் வட்டி அல்லது பங்கிலாபத்துடன் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கி ஒன்றில் பங்குகள் அல்லது ஏனைய நலன்களின் கொள்வனவுக்கு இலங்கையில் செலுத்தப்பட்ட ஏதேனும் நிதிகள், ஏதேனும் சட்டபூர்வமான கட்டணங்கள் நீங்களாக, இதை சொல்றது அந்த சட்டபூர்வமான கட்டணங்களை தவிர வட்டி அல்லது பங்கிலாபத்துடன் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கி ஒன்றில் பங்குகள் அல்லது ஏனைய நலன்கள், ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கொள்வனவுக்கு இலங்கையில் செலுத்தப்பட்ட ஏதாவது நிதிகள், ஏதாவது இதுல வேண்டதுக்கு காசை கட்டி போட்டு இந்த பேங்க் ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணவோ அல்லது ஏதாவது இன்ட்ரெஸ்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கு பணத்தை செலுத்தி போட்டு அதை அப்படியே விட்டுட்டு இருக்கிறது. அப்படியே இருந்தா 10 வருஷத்துக்கு ஒன்றும் செய்யாம இருந்தால் அது அபாண்டன் ப்ராப்பர்ட்டியாக, கைவிடப்பட்ட சொத்தாக கருதப்படும். உரிமம் பெற்ற வணிக வங்கி நேரடியாக பொறுப்பு கொண்ட காசோலைகள் அல்லது எழுதப்பட்ட கருவிகளில் செலுத்தப்பட்ட ஏதேனும் தொகை. உரிமம் பெற்ற வணிக வங்கி நேரடியாக பொறுப்பு கொண்ட காசோலைகள் அல்லது எழுதப்பட்ட கருவிகளில் செலுத்தப்பட்ட வேண்டிய ஏதேனும் தொகை. இதுவும் காசோலைகள் சேர்த்து பொறுப்பு கொண்ட காசோலைகள் அல்லது எழுதப்பட்ட கருவிகளில் செலுத்தப்பட வேண்டிய ஏதேனும் தொகை. அந்த காசும் வந்து கைவிடப்பட்ட சொத்தாக கருதப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பேங்க்ல இருந்து பே ஆர்டர் எல்லாம் இருக்குது, 10 வருஷமா கைவிடப்பட்டதான் இருக்கும். அது சரிதானே? உரிமம் பெற்ற வணிக வங்கி நிறைய பொறுப்பு கொண்ட காசோலைகள் அல்லது எழுதப்பட்ட கருவிகளில் செலுத்தப்பட வேண்டிய ஏதேனும் தொகை 10 வருஷமா விட்டிருந்தால் அபாண்டன் கைவிடப்பட்ட சொத்து. மற்றொரு நபரின் நலனுக்காக ஒரு நம்பகத்திறனில் வைத்திருக்கும் ஏதேனும் புலனாக முடியாத இன்டான்ஜிபிள் தனிப்பட்ட சொத்து மற்றும் அதன் மீது ஏதேனும் வருமானம் அல்லது வட்டி. மற்றொரு நபரின் நலனுக்காக ஒரு நம்பகத்திறனில் வைத்திருக்கும் ஏதேனும் புலனாக முடியாத இன்டான்ஜிபிள் தனிப்பட்ட சொத்து மற்றும் அதன் மீது ஏதேனும் வருமானம் அல்லது வட்டி. இப்ப இன்னொரு காண்டி நம்பகத்தின் மேல வச்சிருக்கிற ஒரு சொத்து, கண்ணுக்கு தெரியாத சொத்து, ஏதாவது டிபாசிட் வேறு ஏதாவது இருக்கலாம், தனிப்பட்ட சொத்து அல்லது வேறு ஏதாவது இருக்கலாம், அல்ல அதுல வர வருமானங்கள் அல்லது வட்டி எல்லாம் சேர்ந்தது 10 வருஷமாக அதுல ஏதாவது தொடர்பற்று இருந்தால் அது வந்து கைவிடப்பட்ட சொத்தாக கருதப்படும். மற்றது குத்தகை காலம் முடிவடைந்த மற்றும் குத்தகைதாரரின் லெசி கடைசியாக அறிந்த முகவரிக்கு பதிவுத்தவால் மூலம் அனுப்பிய அறிவிப்பு மற்றும் குத்தகைதாரர் 3 ஆண்டுகளுக்கு அதற்கு பதிலளிக்க தவறியக்கான ஒரு பாதுகாப்பான வைப்பு பெட்டியின் எந்த உள்ளடக்கங்களும். சேஃப் டிபாசிட் லொக்கர் இருக்குது, அந்த லொக்கருக்கு ரெண்ட் கட்டே இல்லை 3 வருஷம், ரிமைண்டர்ஸ் அனுப்பி கிடக்குது, ரிமைண்டருக்கு நோ ரெஸ்பான்ஸ் என்று சொன்னால் அந்த பெட்டியை உடைச்சு எடுக்கலாம். அந்த உடைச்செடுத்தா அந்த பெட்டிக்குள்ள உடைக்கிற உள்ளடக்கங்கள் கைவிடப்பட்ட சொத்தாக கருதப்படும். குத்தகை காலம் முடிவடைந்த மற்றும் குத்தகைதாரரின் கடைசி ஆர்ந்த முகவரிக்கு பதிவுத்தவால் மூலம் அனுப்பிய அறிவிப்பு மற்றும் குத்தகைதாரர் 3 ஆண்டுகளுக்குள் அதற்கு பதிலளிக்க தவறியக்கான ஒரு பாதுகாப்பான வைப்பு பட்டியின் எந்த உள்ளடக்கங்களும். என்ற ஒவ்வொரு வருஷமும் 2க்கு நோட்டீஸ் அனுப்பி ஒன்றும் செய்ய இல்லை, 3 வருஷம் ஆச்சு, 3 ரெண்ட் கட்டே இல்லை, அனுப்பி செய்ய இல்லை, பேங்குக்கு உரிமை இருக்குது, அதை உடைச்சு அந்த உள்ளடக்கங்களை எடுத்தால் அந்த உள்ளடக்கம் கைவிடப்பட்ட சொத்தாக கருதப்படுகிறது. இதை நாங்கள் இதோட இன்றைக்கு இப்ப நிப்பாட்டுவோம். இதுல இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னொரு 10-15 மினிட்ஸ் பார்க்கறதுக்கு. அபாண்டன் ப்ராப்பர்ட்டி இது அடுத்த கிழமைக்கு நாங்கள் பார்ப்போம். பிரிவெடுத்து இது வந்து சில இரவாக உங்களுக்கு நாங்கள் செய்கிற விடயமா இருந்தாலும் சட்டமன்ற வரைக்கும் சட்ட வாக்கியங்கள்லாம் இதுல வரும், சட்ட வசனங்களை கொஞ்சம் பழகிக்கொள்ள வேணும். சட்ட பாடத்துக்கு இன்ட்ரடக்ஷன் லோன் வரைக்கும் சோதனைக்கு வரைக்கும் சட்ட வசனங்கள் போட்டால் தான் நீங்கள் மார்க்ஸ் எடுக்கலாம். இந்த வசனங்களை 2 முறை வாய்ச்சி பார்த்தா விளங்கும். இதை நான் அப்படியே ஆங்கிலத்தில் லோ புக்ல இருந்து எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு தந்தது. ஓகே, அடுத்த கிழமை சந்திப்போம். வணக்கம்.